with respect to investment and loans, can just have a short markings or something like that for convenience sake. Actually, in the topic வந்து நம்ம main heading or main chapter heading of Companies Act la கொடுக்கல. We are just covering these two topics together. Okay. Chapter 5, acceptance of deposit by the companies, and chapter 12, which is talking with respect to board meetings and what are the powers they have and how far the resolutions can be passed with respect to the board meetings. In the headings எல்லாம் நம்ம cover பண்றோம். Okay. First, let me go for procedure for intercorporate loans, investments, giving of guarantee and security. Actually, the beautiful heading என்ன, இப்போ கம்பெனி வந்து லோன் borrow பண்ணதுன்னு வச்சுக்கோங்களேன். It's not like லோன்னா லோன் மட்டுமே இருக்கணும்னு அவசியம் இல்ல, கேரண்டி கொடுக்கறது கூட இருக்கலாம். ப்ராபப்ளி ஒரு ஹோல்டிங் கம்பெனி அண்ட் ஹோலி ஓன் சப்சிடரி இருக்குன்னு வச்சுப்போம். ஹோலி ஓன் சப்சிடரினா 100% கேபிட்டலும் அதுவே ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. ஹோலி ஓன் சப்சிடரி இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த கேட்டகரியில பார்க்கும்போது இந்த ஹோலி ஓன் சப்சிடரி வந்து ஏதாவது லோன் வாங்குதுன்னா அதுக்கு கேரண்டி கொடுக்கணும்ல, தட் இஸ் செக்யூரிட்டி கொடுக்கணும் இல்லையா? செக்யூரிட்டி கொடுக்கற அளவுக்கு இதுக்கு அசர்ட்ஸ் இல்லைன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், அப்போ பேங்க்காரன் கேட்பான், உன்னை நம்பி நான் எப்படி லோன் தரதுன்ட்டு கட்டாயமா கேட்பாங்க இல்லையா? என்ன செக்யூரிட்டி இருக்கு? ஆப்வியஸ்லி நம்மளோட பணம் தானே, பேங்க் கிட்ட இருக்கிறதா நம்ம பணம் தானே, அதான் டவுட் இல்ல. எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க? இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க். அவன் லோன் தரான்னா நம்ம பணத்தை தான் லோனா கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இவன் என்ன கேட்பானா, பேங்க் நான் எதை நம்பி உங்ககிட்ட வந்து பணத்தை தரலாம் அப்படிங்கிறப்போ ஹோல்டிங் கம்பெனி வந்து இதோ நான் கேரண்டி தரேன் அப்படின்னு சொல்ற கான்செப்ட் தான் கிவிங் ஆஃப் கேரண்டி அண்ட் செக்யூரிட்டி. சார்ஜ் கிரியேட் பண்றது ப்ராபப்ளி கேரண்டி கொடுக்கறது ஒரு கேஸா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஹோல்டிங் கம்பெனி கிட்ட ஒரு அசர்ட் இருக்கும், இந்த அசர்ட் வச்சு நீ ஹோலி ஓன் சப்சிடரிக்கு வந்து லோன் கொடுக்கலாம். இந்த மாதிரி கேட்டகரியும் இருக்கலாம். ஓகே, ஒரு பியூட்டிஃபுல்லான காம்பனன்ட் இது. சோ கொஞ்சம் ஸ்பீடா போயில ஸ்மால் காம்பனன்ட் டெபாசிட்ஸ் பத்தி தான் நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்றோம். டெபாசிட் ஸ்டார்ட் பண்ணும்போது what do you mean by deposits டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, so what do you mean by investments ல பாத்தீங்கன்னா it can be anything, asset வாங்குறது, financial investments எது வேணாலும் இருக்கலாம். so common parlance, which is common understanding ல பாத்தீங்கன்னா it can be acquiring any right or property where you invest money or capital is invested. so capital நம்ம வருது இல்லையா, அதுல இருந்து இன்வெஸ்ட் பண்றது. பட் நம்ம காமன் பார்லன்ஸ்ல பார்க்க முடியாது. நம்ம கம்பெனிஸ் ஆக்ட் அண்ட் கார்பரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது we have to go in a limited சென்ஸ்ல தான் பார்க்க முடியும். சோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் மணி இன் ஷேர்ஸ், ஸ்டாக், டிபென்ச்சர்ஸ், வேற ஏதாவது இந்த மாதிரியான செக்யூரிட்டிஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணா இதுதான் நம்ம இந்த கேஸ்ல வந்து என்னன்னு பாக்குறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பாக்கணும். யோசிச்சு பாருங்களேன், XYZ சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. இந்த கம்பெனி வந்துட்டு பிசினஸ் பண்றதுக்காக நீங்க ஷேர்ஸ் வாங்கிருக்கீங்க. ஓகே, நீங்க ஷேர்ஸ் வாங்கிருக்கீங்கன்னா உங்க சைட்ல இன்வெஸ்ட்மெண்ட், ஆனா கம்பெனி சைட்ல வந்து அது கேபிட்டல் தானே. ஷேர் கேபிட்டல் ஐட்டம்ல லயபிலிட்டியில ஃபர்ஸ்ட் ஐட்டமா தானே போடுவாங்க. சோ அந்த கேஸ்ல பார்க்கும்போது இந்த XYZ கம்பெனி நம்ம கிட்ட பணம் வாங்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கூடாது இல்ல. யூ கெட் மை பாயிண்ட்? நம்ம கிட்ட எதுக்கு பணம் வாங்குனீங்க? ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிசினஸ் ரன் பண்றதுக்காக பணம் வாங்குனீங்க. அதை விட்டுட்டு வேற பிசினஸ் பண்ணக்கூடாது இல்லையா நீங்க? அதுக்காக தான் ரொம்ப பர்டிகுலரா இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். At the same time, power of board of directors, yes, நம்ம chapter 12 கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணும்போது prerogative power of board of directors னா எல்லா பவர்ஸும் board of directorsக்கு இல்ல. கம்பெனி வந்து ஆர்டிபிஷியல் பர்சனா இருந்தாலும் கம்பெனியோட நர்வ்ஸ், ஆர்ம்ஸ், லிம்ஸ் எல்லாம் பாத்துருக்கோமா, அவங்கதான போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். சோ இந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சில பவர்ஸ் வந்து இங்க கொடுக்கப்பட்ட பவர்ஸ் தான் இருக்கு. சோ தே கேன் இன்வெஸ்ட் த ஃபண்ட்ஸ் ஆஃப் த கம்பெனி ஆஸ் பர் த பவர். ப்ராபபிலி கேன் மேக் அ நோட் ஆஃப் த செக்ஷன் நம்பர், செக்ஷன் 179. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்ஷன் இது. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு என்ன பவர்ஸ் இருக்குன்னு சொல்றதுக்காக. ஓகே, வாட் ஆர் த பவர்ஸ் தே ஹேவ்? ஓகே, ஆஸ் பர் கம்பெனிஸ் ஆக்ட். எப்பவுமே எல்லா பவர்ஸும் இருக்குன்னு சொன்னாலும் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்கு. அது எங்க ஃபாலோ ஆகுதுன்னா 186. சோ எல்லா பவர்ஸும் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இந்த பவர்ஸ்ல ரெஸ்ட்ரிக்ஷன், விச் மீன்ஸ் நீங்க வந்து ஜெனரல் மீட்டிங்ல ஷேர் ஹோல்டர்ஸ் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி தான் பண்ணுங்கிறது ரெஸ்ட்ரிக்ஷன் அதுவும் இருக்கு. சோ செக்ஷன் 186ல இன்வெஸ்ட்மெண்ட் மேக் பண்றதுல, லோன்ஸ் ப்ரொவைட் பண்றதுல, கார்பரேட் கேரண்டி தரது, சோ கேரண்டி நம்ம ஹோலி ஓன் சப்சிடரி தரோம்ல அந்த கேசஸ்ல, செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்றது, இதுக்கு எல்லாமே வந்து ரெஸ்ட்ரிக்டட் பவர் தான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு இருக்கு. இஸ் ஓகே? which means what, shareholders கிட்ட shareholders meeting AGM EGM கண்டக்ட் பண்ணி அந்த மீட்டிங்ல உங்களுக்கு வந்துட்டு ரெசல்யூஷன் பாஸ் பண்ண பிறகுதான் நீங்க ப்ரொவைட் பண்ண முடியும். சரி, ஓகே. So loans and investments by company with respect to section 186 without prejudice, வேற ஏதாவது law ஏதாவது அஃபெக்ட் ஆகுறமா இருந்துச்சுன்னா அதெல்லாம் செக் பண்ணுவோம். without prejudice சொல்லுவோம். Unless otherwise prescribed, please make a note of this point. Probably இதை நீங்க பார்த்திருப்பீங்க, நான் ஏற்கனவே இதை டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். எங்கன்னா holding and subsidiary company definition earlier classes-ல நம்ம பார்க்கும்போது பார்த்திருக்கோம். எத்தனை சப்சிடரி வைக்கலாம்? Not more than 2 layers of subsidiary பார்த்தோமா, அதுதான் இங்க டிஸ்கஸ் பண்றோம்.
You cannot make an investment through not more than 2 layers. So 2 layers வரைக்கும் தான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இன்னொரு கம்பெனி வந்து நீங்க அவுட் சைட் இந்தியா அக்வயர் பண்றீங்களா பண்ணலாம். அதுவும் வந்து பியாண்ட் 2 லேயர்ஸ் இருக்கக்கூடாது. அவங்க லா படி பார்க்கணும். சோ நம்ம இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் படிச்சதெல்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்களேன். மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட், மிஸ்டேக் ஆஃப் லா அதெல்லாம் பார்த்திருக்கோம்ல. சோ when we talk about mistake of law, law நம்ம கண்ட்ரியா law ஃபாரின் கண்ட்ரியா? அப்போ ஃபாரின் கண்ட்ரியோட லாவும் பார்க்கணும். இன்கேஸ் சப்சிடரி கம்பெனிக்கு வந்து ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சப்சிடரி இருக்காங்க, அந்த டைம்ல வந்து அந்த லா என்ன இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி பாக்குற மாதிரி இருக்கும். இதெல்லாமே வந்து லீகல்னு சொல்ல மாட்டோம், லாஃபுல்னு சொல்லுவோம். இந்த லா மட்டும் பார்க்க முடியாது, மிச்ச லாஸ் எல்லாமே. So no company can give any loan. Please make a note of provisions. This is both applicable for inter and final. இன்டர்ல வந்து borrowings படிப்பீங்க, இங்க வந்து லோன் ரெண்டுமே சேம் தானே. லோன் வாங்குறது borrowings, அதுதான் ரெண்டுமே சேம் தானே. சோ ப்ராபப்ளி ஏதாச்சும் உங்களுக்கு ப்ராப்ளம் ரிலேட்டட் क्वेश्चंस எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். No company can give any loan, which means what? Loan கொடுக்க கூடாது, கேரண்டி கொடுக்க கூடாது, ஏதாவது கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்றது, சப்ஸ்கிரைப் பண்றது பண்ணக்கூடாது. செக்யூரிட்டிஸ் ஆஃப் எனி அதர் பாடி கார்பரேட் எக்ஸீடிங் அப்படின்னா என்னது? இதுக்குள்ள இருக்கலாம்னு அர்த்தம். Whichever is higher of paid up share capital. You remember when we talk about paid up share capital, we talk both equity shares and preference shares. So paid up capital plus free reserves plus securities premium account இதெல்லாம் ஆட் பண்ண பிறகு இதுல 60%, ஓகே, பிளஸ் கிரெடிட் ஆர் டெபிட் பேலன்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ஓகே, இல்ல ஆர் 100% ஆஃப் ஃப்ரீ ரிசர்வ்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட். இதுல whichever is higher அதை கிராஸ் பண்ணி போகக்கூடாது. should not exceed. நான் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல எக்ஸீடுங்கிற வேர்ட் இருக்கனால எக்ஸீட் ஆகலாம் போறது நினைச்சுக்காதீங்க. அது ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன இருக்கு? நோன் இருக்கு. அப்ப நோ கம்பெனி ஷால் எக்ஸீட். அப்ப இதுக்குள்ள வாங்குறாங்களோ வாங்கலாம், பவர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இஸ் இட் ஓகே? If exceeds now, you get the prior approval from the AGM, which is by passing special resolution. Special resolution of 75% majority. Financial statements and the complete disclosures provide பண்ணுங்க. And please make a note of this one. Definitely you need to get the consent from all directors. எல்லா டைரக்டர்ஸ் கிட்டயும் நீங்க கன்சர்ன் வாங்கணும். அது மட்டும் இல்லாம பப்ளிக் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட வந்து இன்கேஸ் லிமிட் எக்ஸீட் ஆகல, டிஃபால்ட் எல்லாம் எதுவுமே இல்லைன்னா பரவாயில்ல. ஏற்கனவே வந்து நீங்க இந்த பப்ளிக் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்து லோன் வாங்கிருக்கீங்க, அந்த லோனை என்ன திருப்பி கட்டுறாங்க, இப்ப திரும்பவும் லோன் வாங்க போறீங்க. அது பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக எந்த ஒரு டிஃபால்ட்டும் இல்லைன்னா நாட் நெசசரி. If the limit does not exist, not necessary. If the limit exists, நீங்க ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்றது மட்டும் இல்லாம டிஃபால்ட் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா நீங்க பப்ளிக் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட இருந்து prior approval வாங்கணும். This is also one important heading, okay? And இது தவிர listed company பொறுத்த வரைக்கும், if the company is prescribed and registered under SEBI Act, then you can take intercorporate loan or deposits, whatever it is. They have prescribed the limit and the limit follow பண்ணுங்க, okay? And please make a note of this one also. Rate of interest less than prevailing yield of 1, 3, 5, 10 years government security அந்த மாதிரி எல்லாம் tenure loan எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அதுக்கு கீழே தரது prohibited. Please make a note of that word, prohibited. அதுக்கு கீழே கூடாது அப்படின்னா என்னது? அதுக்கு மேல இருக்கிற மாதிரி எல்லாம் ரூல்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கணும். இன்கேஸ் ஏதாவது டெபாசிட்ஸ் வந்து நீங்க ஏதாவது வாங்குற மாதிரி இருக்கு, இன்ட்ரெஸ்ட் வந்து சேர்த்து டெபாசிட்ஸ் வாங்கிருக்கீங்க, இன்ட்ரெஸ்ட் வந்து ரீபேமெண்ட் பண்ணாம இருக்கு, நீங்க டிஃபால்ட் இருந்துட்டே இருக்கு, அப்ப அந்த கேஸ்லயே வந்து ப்ரொஹிபிட்டட். இது வந்து கேரண்டிக்கும் பொருந்தும், லோனுக்கும் பொருந்தும், கேரண்டிக்கும் பொருந்தும், ஓகே? சோ ஹேவ் டு மெயின்டைன் a register, where you have to maintain our register office. அதுக்காக தானே இடம் இருக்கு. ஓபன் டு இன்ஸ்பெக்ஷன், எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் காப்பீஸ் ஆன் த பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ், ஓகே, இதெல்லாமே நார்மல். யாருக்கெல்லாம் இது அப்ளிகபிள் இல்லன்னு பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் அப்ளிகபிள் இல்ல. நீங்களே கேஷுவலா லிஸ்ட் பண்ணிடலாம். அந்த கம்பெனிஸ் யாரெல்லாம் பேங்கிங் கம்பெனி, அவங்க வேலையா தானே லோன் கொடுக்கறது. சோ பேங்கிங் கம்பெனிக்கு வந்து நாட் அப்ளிகபிள். இன்சூரன்ஸ் கம்பெனி, ஹவுசிங் பினான்ஸ் கம்பெனி, இல்லைன்னா அந்த கம்பெனி இன்கார்பரேட் பண்ணதே இன்வெஸ்ட்மெண்ட் சேர்க்கக்காக தான். ரைட் இஷ்யூ கேஸ்ல வருது. நான் பேங்கிங் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இல்லைன்னா பிரின்சிபல் பிசினஸ் ஆஃப் தி கம்பெனி இட் செல்ஃப் இஸ் டு அக்வயர் தி செக்யூரிட்டிஸ். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ங்கிற கம்பெனியே வந்து எதுக்காக ஃபார்ம் ஆயிருக்கோம்னா மிச்ச கம்பெனியோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கான்செப்ட் தெரியும்ல. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் வந்து உங்களுக்கு எந்த ஷேர்ஸ்ல வாங்கணும்னு தெரியல, ஓகே, ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்கு, ஏகப்பட்ட ஷேர்ஸ் இருக்கு. ஒரு கம்பெனில பார்த்தா டிவிடெண்ட் ரெகுலரா தருவான், இன்னொரு கம்பெனில வந்து பார்த்தா போனஸ் ஷேர்ஸ், ரைட் இஷ்யூஸ், அந்த மாதிரி கேபிட்டல் அப்ரிசியேஷன் வரும்.
இப்போ இந்த மாதிரியான கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றதா, இந்த மாதிரியான கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றதா, எனக்கு எதுல இன்வெஸ்ட் பண்ணுன்னு தெரியல. 1000 கம்பெனிஸ் இருக்கு. இதெல்லாமே நான் வந்து எனக்கு பிஎஸ்சி என்எஸ்சி எல்லாம் ஓபன் பண்ணி நல்லா செக் பண்ண முடியும். அதனால என்ன பண்ணுவேன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிட்ட நான் வந்து பணத்தை கொடுத்துருவேன். அப்போ ஸ்கீம் ஏ, ஸ்கீம் பி, ஸ்கீம் சின்னு சொல்லிட்டு லிஸ்ட் பண்ணிருப்போம். அவன் கேட்பான் உங்களுக்கு என்ன ஸ்கீம் வேணும்? எனக்கு டிவிடெண்ட் மட்டும் வேணுங்க, அப்ப ஸ்கீமே எடுத்துக்கோங்க. எனக்கு கேபிட்டல் அப்ரிசியேஷன் மட்டும் வேணுங்க, அப்ப ஸ்கீம் எடுத்துக்கோங்க. எனக்கு அது கொஞ்சம் இது கொஞ்சம் தான் பரவாயில்லைங்க, ஸ்கீம் பி, ஸ்கீம் சி எடுத்துக்கோங்க. இந்த பணத்தெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுவான்னா இவனோட வேலையை இன்வெஸ்ட் பண்றதுதான். மிச்ச கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணுவான். யாரு? உங்க நேம்ல இல்ல, மியூச்சுவல் ஃபண்ட் நேம்ல. ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நேம்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவான். டிவிடெண்ட் வரதெல்லாம் அவனுக்கு தான் வரும். பட் நீங்க என்ன கேரண்டி கொடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். நீங்க என்ன மாதிரியான கேரண்டி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி இருக்கும். திஸ் இஸ் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட் கான்செப்ட். சோ எங்களோட பிரின்சிபல் பிசினஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷேர்ஸ் வந்து அக்வயர் பண்றதுதான். ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணும். அண்ட் கான்ட்ராவென்ஷன் இருந்ததுன்னா 25,000 to 5 lakhs வந்து கம்பெனிக்கு பெனால்டி, ஆஃபீஸர் இன் டிஃபால்ட்டுக்கு வந்து imprisonment that may extend to 2 years, ஃபைன் வந்து 25,000 to 1 lakh வரைக்கும் போகும். And this is again இன்னொரு important heading, section 187, investments of company to be held in its own name. அவங்களோட ஓன் நேம்ல வந்து ஷேர்ஸ் வச்சிருக்கலாமா, which means என்னோட கம்பெனி எஸ்எஸ்சின்னு சொல்லிட்டு நான் ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணிருக்கேன். ஓகே, என்னோட கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்கலாமா? புரியுதா? சி myself wife இண்டிவிஜுவலி நான் இன்னொரு பர்சனோட சேர்ந்து எக்ஸ்ப்ளோ யாரோ 2 பேரு சேர்ந்து எஸ்எஸ்சியை வந்து நாங்க இன்கார்பரேட் பண்ணோம். ஓகே, எஸ்எஸ்சி இஸ் a company now. நான் தனியா எஸ்எஸ்சில ஷேர்ஸ் வாங்கலாம், எக்ஸ் தனியா வாங்கலாம் சப்ஸ்கிரைபர்ஸா, எஸ்எஸ்சி தனியா வேற ஒரு XYZ கம்பெனில வாங்கலாம். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா எஸ்எஸ்சி கம்பெனி அந்த கம்பெனியோட ஷேர்ஸே வாங்கலாமான்னா நோ, இட்ஸ் ப்ரோஹிபிட்டட். நீங்க பணம் வாங்குறது என்ன ரீசன்னா உங்க பிசினஸ் பண்றதுக்காக. இன்கேஸ் உங்க பிசினஸே ஷேர்ஸ் வாங்குற பிசினஸா, செக்யூரிட்டிஸ் வாங்குற பிசினஸா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும், வேற ஒரு கம்பெனி தான் வாங்கணுமே தவிர உங்க கம்பெனிலே வாங்க கூடாதுங்கிறதுக்காக இந்த செக்ஷன் 187 இன் இட்ஸ் ஓன் நேம் வாங்கலாமானா எக்ஸம்ஷன். யூஷுவலா வாங்கக்கூடாது. எந்த கம்பெனிக்கு வாங்கலாம்? சப்சிடரி கம்பெனிக்கு மட்டும் வாங்கலாம். ஓகே, சப்சிடரி கம்பெனி கம்ப்ளீட்டா அவங்க தானே ஹோல்ட் பண்றாங்க, அந்த மாதிரி கேசஸ்ல வாங்கலாம். ஓகே, நம்ம யாரெல்லாம் மெம்பர்ஸ் ஆஃப் த கம்பெனியா இருக்கலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது கம்பெனியே கம்பெனி இன்கார்பரேட் பண்ணலாம்னு பாத்துருக்கோமா? ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி இன்கார்பரேட் பண்ணலாம், அந்த செக்ஷன் தான் அது. நம்ம கொலோக்கியலா டிஸ்கஸ் பண்ணிருப்போம், இங்க ஆஸ் பர் த ஆக்ட் டிஸ்கஸ் பண்றோம். இன்கேஸ் வந்து நீங்க ஏதாவது பேங்க்ல டெபாசிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஏதாவது ஹோல்டிங் வச்சிருக்கீங்க, அந்த மாதிரி கேசஸ்ல பண்ணலாம். ஏதாவது டெபாசிட் பண்ணது இல்ல ஷேர்ஸ் ஆர் செக்யூரிட்டிஸ் வந்து டிரான்ஸ்பர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க யாராவது பர்சனுக்கு, அந்த மாதிரி கேசஸ்ல பண்ணலாம். டெபாசிட்டரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா ஆஸ் அ பெனிஃபிஷியல் ஓனர், அந்த மாதிரி கேசஸ்ல பண்ணலாம். இது எல்லாமே சப்சிடி ரிலேட்டட் ஆகும், நார்மல் கேஸ்ல வராது. And in the case வந்து you just maintain a register, and in case you are not following these provisions, company will be liable for 5 lakh penalty and officer in default 50,000 rupees each. 10 officers இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னா 10 பேருக்கு 50,000 ரூபாய். So 10 into 50,000. Deposits. Actually deposits ஓட இம்பார்ட்டன்ஸ் பாத்தீங்கன்னா லேட்டர் பீரியட்ல ப்ராபப்லி ரீசெண்டா தான் ஆஃப்டர் 2013 ஆக்ட் இஸ் enacted, 2015-16 தான் பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கெயின் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ ஒரு கம்பெனிக்கு வந்து பணம் வேணும்னு வச்சுக்கோங்களேன், ஐம் நாட் யூசிங் த டேர்ம் கேபிட்டல். ஏன்னா கேபிட்டல் உங்களுக்கு உடனே ஏதாவது ஸ்ட்ரைக் ஆகும்னா ஷேர் கேபிட்டல், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், இப்படிதான் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும். அந்த மாதிரி டேர்ம்ஸ் யூஸ் பண்ணல. கம்பெனி வந்து இட் நீட்ஸ் மணி டு டூ த பிசினஸ். ஓகே, என்ன பண்ணி அது வந்து பணத்தை உள்ள கொண்டு வரும்? கொண்டு வந்து விட்டுருங்க. ஓகே, என்ன செஞ்சா பணம் உள்ள வரும்னு பார்ப்போம் இல்லையா? சோ ஷேர்ஸ் தான் இஷ்யூ பண்றது. ஓகே, செக்யூரிட்டிஸ் தான் இஷ்யூ பண்றது இன் ஜென்ரலா. இப்போ ஷேர்ஸ்னா ஈக்விட்டி ஷேர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். இது தவிர பணம் எப்படி உள்ள வரும்? மேற்கனவே பார்த்துட்டோம் ஒரு ஹெட்டிங். டிபென்ச்சர்ஸ் பார்த்தோமா, ஒரு ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணும்போது டிபென்ச்சர்ஸ்க்கும் இஷ்யூ பண்ணுவோம். ஷேர்ஸ், ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்கு, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்கு, டிபென்ச்சர்ஸ் இருக்கு. இந்த லிஸ்ட்ல நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா டெபாசிட்ஸ். டெபாசிட்ஸ்ங்கிறது டெபாசிட் பண்றது. இப்போ நீங்க யார்கிட்ட எங்க டெபாசிட் பண்ணிருக்கீங்க? தனியா அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா உங்க நேம்ல? எப்போதுல இருந்து அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணீங்க? உங்க நேம்ல பேங்க் அக்கௌண்ட் பத்தி பேசிட்டு இருக்கேன். எப்போ உங்க நேம்ல அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஒரு 18+ ஆன பிறகு, 18க்கு முன்னாடியேவா? சம்டைம்ஸ் வந்து அந்த 10th ஸ்டாண்டர்ட் ஸ்காலர்ஷிப் எல்லாம் கொடுத்தாங்கன்னா அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொல்லுவாங்களா? அப்ப எத்தனை பேர் ஸ்காலர்ஷிப் வாங்கினீங்கன்னு தெரிஞ்சிருவோம். See, what my intention is, நீங்க பேங்க்ல வந்து டெபாசிட் பண்ணீங்கன்னா பேங்க் வந்து டெபாசிட் தான் சொல்லும். அது கரெக்டா?
fixed deposit, recurring deposit, whatever it is. Bank வந்து deposit சொன்னா பேங்க் டெபாசிட் பண்ண நீங்க தானே டெபாசிட் பண்ணிக்கீங்க. The same way இங்க டெபாசிட்ஸ் சொன்னா கம்பெனியோட ஆங்கிள் பேசல, யாரோட ஆங்கிள் பேசுறோம், பப்ளிக் ஆங்கிள் பேசுறோம். ஏர்லியர் டெபாசிட்ஸ்னா என்னது, பணம் கொடுக்குறாங்க அவ்வளவுதானே அப்படின்னு நினைச்சோம். பட் ஈக்விட்டி ஷேர்ஸ், பிரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், டிபென்ச்சர்ஸ் தவிர மேஜரா பணம் வர ஏரியா எதுன்னு பாத்தீங்கன்னா டெபாசிட்ஸ் தான் வந்துச்சு. அதனால அதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிஞ்சென்டான ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வச்சாங்க. கண்ணா பின்னான்னு எல்லாம் எனக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இதெல்லாம் டெபாசிட்ஸ் இல்ல, இதெல்லாம் பேச ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் கம்பெனினா ஷேர் கேபிட்டல், டிபென்ச்சர்ஸ் இல்ல, டெபாசிட்ஸ் ஆல்சோ கெய்னிங் வெரி மச் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஷேர்ஸ் ஆக்சுவல் வந்து நீங்க இஷ்யூ பண்ணாதான் ப்ராபபிலி மோஸ்ட் ஆஃப் த பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 1 lakh ஷேர் கேபிட்டல், பெய்ட் அப் ஷேர் இல்ல, ஃபுல்லி பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் 1 lakh rupees எல்லாம் வச்சு ஓட்டிருக்காங்க. நம்ம எம்ஓஏலாம் ஷேர் கேபிட்டல் கிளாஸ் பார்ப்போம்ல, அந்த கேபிட்டலுக்கு பேர் என்னது, ஆத்தரைஸ் கேபிட்டல், நாமினல் கேபிட்டல் பார்த்திருக்கோமா, இஷ்யூடு கேபிட்டல் இருக்கா, பெய்ட் அப் கேபிட்டல் இருக்கா, கால்ட் அப் கேபிட்டல் இருக்கா, எல்லாமே 1 லட்சம் ரூபாய் தான். எவ்வளவு பப்ளிக் கம்பெனிஸ் கூட இருக்கு, எவ்வளவு பெரிய கம்பெனிஸ் 1 லட்சம் ரூபாய் வச்சு க்ரோஸ் கணக்குல டர்ன் ஓவர் பண்ணது எங்க இருந்து பணம் வருது? என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இருப்பாங்களா, பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணாம இருப்பாங்களா? அப்ப இந்த 1 lakh ரூபாய் போதுமா? பத்தாது இல்ல. அப்ப எங்க இருந்து பணம் வருதுன்னா ஏதோ டிபென்ச்சர்ஸ், டெபாசிட்ஸ், ஈக்விட்டி ஷேர்ஸோ பிரிஃபரன்ஸ் ஷேர்ஸோ நீங்க இஷ்யூ பண்ணும்போது இதோ நான் இஷ்யூ பண்ணிட்டேன், அலாட்மெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டருக்கு தெரியப்படுத்தணும். டிபென்ச்சர்ஸும் வந்து இந்த டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்ணீங்கன்னா ட்ரஸ்டீஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணிருப்பீங்க. ஆனா டெபாசிட்ஸ் வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருந்தது. யார் பணம் உள்ள போடுறாங்க, வெளியில போகுது, எதுவுமே தெரியல. அதனால நிறைய பேர் இந்த டெபாசிட்ஸ் வாங்கி மிச்சவங்கள பப்ளிக்க வந்து ஏமாத்திடக்கூடாதுங்கிறதுக்கு என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா டெபாசிட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ 2015-16 பிறகு ஆக்சுவலா 2013 கம்பெனிஸ் ஆக்ட் வந்திருந்தாலும் 2015-16 பிறகுதான் எக்கச்சக்கமான ப்ரொவிஷன்ஸ் அமெண்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கேப்ல ப்ராபபிலி 2019-2020 கூட சொல்லுவோம். அதுக்கு பிறகு இன்னும் கண்ணாபனான செக்ஷன்ஸ் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 1956 ஆக்ட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நான் சொல்றது வந்து 2013 முன்னாடி சொல்லல, 2013 முன்னாடி 1956 ஆக்ட் தான் ஃபாலோ பண்ணும். நான் சொல்றது 2019 ஒரு சில செக்ஷன்ஸ் வந்துச்சு, அமெண்ட் ஆச்சா, 2020 ஒரு சில செக்ஷன்ஸ் அமெண்ட் ஆச்சா. இது எல்லாமே ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி ஈவன் தான் 2013 ஆக்ட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி 1956 ஆக்ட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஏழு பிறகு தான் நிறைய ஃபாலோ பண்ணும். ப்ராப்ளி நீங்க பேர் ஆக்ட் பாத்தீங்கன்னா இந்த கீழே அமெண்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 2019-20 இதுதான் எக்கச்சக்கமா இருக்கும். இதுக்கு பிறகுதான் கண்ணா பின்னாடி வந்து அமெண்ட்மெண்ட்டுக்கே வருது, எனாக்ட்மெண்ட்டுக்கே வருது 2013 ஆக்ட். ரொம்ப பேசிக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்துருச்சு, இ ஃபார்ம் பண்றது அது பண்றதுன்ட்டு. சோ டெபாசிட்ங்கிற கான்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2015-16 பிறகு கெய்னிங் இஸ் இம்பார்ட்டன்ஸ். எதெல்லாம் டெபாசிட் இல்ல, ஏன் இது வந்து அவ்வளவு தெரியப்படுத்தணும். நான் சொன்ன மாதிரி ஈக்விட்டி ஷேர்ஸ், பிரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், டிபென்ச்சர்ஸ் எல்லாம் நீங்க இஷ்யூ பண்ணா மட்டும் தான் சொல்லணும். ஆனா டெபாசிட்ஸ் என்ன தெரியுமா, நீங்க இஷ்யூ பண்ணனாலும் சொல்லுவோம். புரியுதா? ஃபர்ஸ்ட் இந்த பினான்சியல் இயர் முடிஞ்ச பிறகு நான் டெபாசிட்ஸ் வாங்கல அப்படிங்கிறது தெரியப்படுத்தணும். இதையும் தெரியப்படுத்தணும். ஈக்விட்டி ஷேர்ஸ், டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் எல்லாம் ஒன்ஸ் அவங்க வந்து அசோசியேட் ஆயிட்டாங்க, ஸ்டேக் ஹோல்டர் ஆயிட்டாங்கன்னா they will be having some hold over the company. பட் டெபாசிட் ஹோல்டர்ஸ்க்கு வந்து அது இல்லாம போயிடுச்சு. அப்போ நீங்க டெபாசிட்ஸா வாங்கிட்டீங்கன்னா, ஆஸ் அ கம்பெனி நீங்க டெபாசிட்ஸா வாங்கிட்டீங்கன்னா அது கட்டாயமா வந்து யூ வில் பிகம் லயபிள். இப்ப என்ன தெரியுமா ப்ராப்ளம், எது டெபாசிட் தெரியல. அதனால நிறைய பேர் பணத்தை வச்சுட்டு நாங்க வந்து இது திருப்பி தரணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு 1 lakh rupees தரேன். ஓகே, எனக்கு இந்த மைண்ட்ல ஞாபகம் இருந்துட்டே இருக்கும்ல, ரைட்? ஒரு 2 lakh rupees தரேன், ஞாபகம் இருந்துட்டே இருக்கும். ப்ராப்ளி இன்னும் 1 month 2 month எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்க கிளம்பி போயிட்டே இருப்பீங்க. ஆனாலும் ஞாபகம் இருக்கும், எப்போ ஏதோ ஆன்லைன்ல வரான் பாத்துக்கிட்டே இருப்பேன். கரெக்டா? இதே ஒரு 10 ரூபாய் கொடுத்தா அது மாதிரி எத்தனை பேர் 10 ரூபாய் கொடுத்துருப்பாங்க. நம்ம நினைச்சிருக்கோம் ஒரு 10 ரூபாய் தானே, பரவாயில்ல எடுத்துட்டு போட்டோம்ட்டு. பட் கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்க, எத்தனை பேர் 10 ரூபாய் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாமே சேர்ந்தா பெரிய ஃப்ராட், பெரிய ஸ்கேம். இது மாதிரி இருந்துட கூடாதுன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா, எதெல்லாம் டெபாசிட்ஸ் சொல்லிட்டு கிளியரா கிளாரிஃபை பண்ணிட்டு டெபாசிட்ஸ் நீங்க வாங்கலன்னு சொல்றதுக்கும் என்ன பண்ணணும், ஃபார்ம் ஃபைல் பண்ணணும்ட்டா. சச் அன் இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன். சோ பார்க்கலாம் நம்ம. சோ ரொம்ப பேசிக் கொலோக்கியல் இன்ட்ரோடக்ஷன்ல பாத்தீங்கன்னா டெபாசிட்ஸ் நத்திங் பட் ரிசீட் ஆஃப் மணி. பணம் உங்களுக்கு உள்ள வருது. ஓகே, எப்படி உள்ள வருது? டெபாசிட்டா இருக்கலாம், நீங்க பாரோ பண்றீங்க, லோனா இருக்கலாம், இல்ல என்ன ஃபார்ம் வேணாலும் இருக்கலாம். ப்ராபபிலி அந்த கம்பெனியோட சோப் வாங்கிருக்கீங்க. ஓகே, உனக்கு பெரிய சோப் இல்ல, 10 ரூபாய் சோப் தான், ஆனா அவனுக்கு பணம் உள்ள வந்துச்சு. That's also receipt of money then. So receipt of money is a common coverage. அதுல டெபாசிட் நம்ம பர்டிகுலரா டிஸ்கஸ் பண்றோம். இட்ஸ் லைக் எக்ஸ்டர்னல் ஃபினான்ஸ், காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். So receipt of finance, பணம் உள்ள வரதுக்கு உண்டான அடையாளங்கள் இதெல்லாமே. அண்ட் எதுக்காக இந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்குன்னா, நம்ம மார்க்கெட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கிறதுக்காக இருக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி இன்வெஸ்டர்ஸ் வந்து சேஃப் கார்ட் பண்ணுது. நாட் only the equity shareholders or preference shareholders or debenture holders to be protected, even they are also investors, they have to be protected. Okay,
அண்ட் பிரைவேட் கம்பெனி பொறுத்த வரைக்கும் மெம்பர்ஸ் கிட்ட இருந்து மட்டும் தான் டெபாசிட்ஸ் வாங்க முடியும், மிச்ச பப்ளிக் இருந்து வாங்க முடியாது. ஏன்னா பிரைவேட் கம்பெனினாலே ரெஸ்ட்ரிக்டட் தானே. ஓகே, என்னென்ன ஸ்டாச்சுட்டரி ப்ரொவிஷன்ஸ் பார்க்க போறோம்னா மொத்தமாவே சாப்டர் 5 தான் டெபாசிட்ஸ் பத்தி டீல் பண்ணது. மொத்தமாவே 4 செக்ஷன் தான் பார்க்க போறோம். அதோட ரூல்ஸ் இன்கேஸ் டெபாசிட்ஸ் பத்தி கேட்டாங்கன்னா செக்ஷன் 73, 74, 75, 76 ரூல்ஸ் இது மட்டும் நான் வச்சுக்கிட்ட போதும். வித் ரெஸ்பெக்ட் டு சாப்டர் 5 இது மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் இல்ல நீங்க கெஸ் பண்ணிடுவீங்க. யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் இல்ல? பேங்கிங் கம்பெனி. என்ன அவங்களோட வேலையே அதான், டெபாசிட்ஸ் வாங்குறது தான் வேலையே. நான் பேங்கிங் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர்பிஐ ஸ்டேட் பண்ணிருக்கோம். ஹவுசிங் பினான்ஸ் கம்பெனி ஆஸ் பர் NHB நேஷனல் ஹவுசிங் போர்டு ஆக்ட் இருக்கு. அண்ட் இது தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஆர்பிஐ கன்சல்டேஷனோட சொல்ற கம்பெனிஸ்க்கு எல்லாம் வந்து அப்ளிகபிள் இல்ல. இது வந்து ஃபாலோயிங் ஃப்ரம் செக்ஷன் சப்செக்ஷன் 1 அண்ட் ரூல் 3. ஓகே, முடிஞ்சிருக்கே ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா டோன்ட் ஓவர்லோட் யுவர்செல்ஃப். 73, 74, 75, 76 இது ஞாபகம் வச்சுட்டா போதும். சப்செக்ஷன்ஸ் இன்கேஸ் ஞாபகம் வரலனா யூ கேன் மேனேஜ். ஓகே ஓகே, பிளீஸ் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எதெல்லாம் டெபாசிட் இல்ல. ஓகே, ஆக்சுவலா இதை வந்து நம்ம இந்த செக்ஷன்ல இருந்து பாக்கிறதுக்கு பதிலா இந்த ரூல்ல இருந்து பாக்கணும். இது ரூல் 2 சப் ரூல் 1 அதுல கிளாஸ் C-ல எதெல்லாம் டெபாசிட் இல்லன்னு சொல்றாங்க. இதுதான் எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் பெரிய லிஸ்ட் இது 20-25 பிளஸ் இருக்கும். எந்த ஆர்டரிங்ல ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க. எனி அமௌண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் டெபாசிட் இல்ல. Any amount received from central government or state government or any other source guaranteed by central or state government, local authority, statutory authority, whether the statutory authority is by act of parliament or state legislation, இது எல்லாமே வந்துட்டு கவர்மெண்ட் ரிலேட்டட். நான் கொஞ்சம் சப்ஹெட்டிங் மாதிரி போட்டுக்கிறேன், நீங்க எக்ஸாம் போடாதீங்க. இந்த மாதிரி ஃபுல்லா தான் எழுதணும். ஓகே, அப்படியே காப்பி பண்ண வேண்டாம்ப்பா, மெட்டீரியல் இருக்கு உங்களுக்கு. சோ இதெல்லாமே எது ரிலேட்டட் ஹெட்டிங்ஸ்? கவர்மெண்ட் ரிலேட்டட், கவர்மெண்ட் அத்தாரிட்டி லைக் கொலோக்கியலா இருக்குது. செகண்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் கவர்மெண்ட்ஸ் ரிலேட்டடா இருக்கும். ஃபாரின் கவர்மெண்ட்ஸ் அண்ட் அதர் கார்பரேஷன்ஸ் அதெல்லாமே பாத்துலாமா. ஃபாரின் கவர்மெண்ட்ஸ், ஃபாரின் ஆர் இன்டர்நேஷனல் பேங்க்ஸ், மல்டிலேட்டரல் பினான்சியல் MFCs சொல்லுவோம் ஷார்ட்டா. மல்டிலேட்டரல் பினான்சியல் கார்பரேஷன்ஸ், IFC இதெல்லாமே மல்டிலேட்டரல். ஓகே, இன்டர்நேஷனல் பினான்சியல் கார்பரேஷன், ஏஷியன் ADB கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், காமன்வெல்த் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் இண்டஸ்ட்ரியல் அண்ட் பினான்சியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இது எல்லாமே MFCsல வர ஹெட்டிங். Development financial institutions, foreign export credit agencies, foreign collaborators, foreign bodies, foreign citizens, authorities, person resident outside India, PROI na, please you can make a note of it, person resident outside India. எப்பெல்லாம் ஃபாரின்ங்கிற டேர்ம் வருதோ அப்பெல்லாம் ஃபெமா வந்துடும். கண்ணை மூடிட்டு போடலாம். ஃபெமா 1999 அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துடும். ஃபெமாங்கிறது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். எப்பெல்லாம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃபாரின் கரன்சி எல்லாம் உள்ள வருதோ அப்பெல்லாமே ஃபெமா உள்ள வந்துடணும் கட்டாயமா. ஓகே, இன்கேஸ் நீங்க மறந்துருந்தாலும் கண்ணை மூடிட்டு இதெல்லாம் போட்டுடலாம். இஸ் இட் ஓகே? டன். கண்டினியூவிங். Ignore this heading. Okay. First and second government related. Okay, now வச்சுக்கலாம். In case வந்து இந்த மார்க்கிங் போடாதீங்க உங்களுக்கு. If you are not confident with this ordering இந்த 1-2 போடக்கூடாது. எனக்கு ஆக்ட்ல இருக்குது, நீங்க மாத்தி போட்டீங்கன்னா தப்பாயிடும். ஓகே, இன்கேஸ் இதெல்லாம் போடுறீங்கன்னா இதுக்கு கீழே இருக்குது 1-2 ஞாபகம் வரல, நடுவுல விட்டுறீங்கன்னா சும்மா இந்த மாதிரி ஸ்டார் போட்டு புல்லட்டிங் பண்றது, ஹைஃபன் போட்டு புல்லட்டிங் பண்றது அந்த மாதிரி பண்ணிருங்க. டோன்ட் ஹேவ் திஸ் நம்பரிங், ரோமன் லெட்டர்ஸ் ABC எல்லாம் போடுறாதீங்க. உங்க இஷ்டத்துக்கு போட முடியாது. நீங்க நினைச்சிருப்பீங்க 10 பாயிண்ட், A ஒரு பாயிண்ட், B ஒரு பாயிண்ட், 1 போடுவோம், 2 போடுவோம், அதெல்லாம் போட முடியாது. உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் போட முடியும். ஓகே, ஹேவ் டு பி வெரி ஸ்ட்ராங் வித் திஸ். ஓகே, ஞாபகம் இருந்துச்சுன்னா போடுங்க, ஞாபகம் இல்லைன்னா விட்டுருங்க. பயம் பண்ணாதீங்க. ஞாபகம் அப்படியே பிளாங்கா விட்டுட்டு யூ கேன் கண்டினியூ. கண்டென்ட் பார்ப்பாங்கன்னா. தேர்ட் ஒன், வித் ரெஸ்பெக்ட் டு லோன் ஆர் ஃபெசிலிட்டி ஃப்ரம் பேங்கிங் கம்பெனி, ஏன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இல்ல அதோட சப்சிடரி பேங்க்ஸ் கிட்ட இருந்து வாங்குறது எல்லாமே வந்து எனது டெபாசிட்ஸ் இருக்கு. நீங்க வந்து லோன் வாங்கிருக்கீங்க பிசினஸ் பண்றதுக்காக. பேங்க் நார்மலா ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர் கூட பேங்க்ல லோன் வாங்குறான். எவ்வளவு பெரிய கம்பெனி பேங்க்ல லோன் வாங்கக்கூடாதுங்கிற நார்ம்ஸ் வச்சோன்னு வச்சுக்கோங்க, பேங்க் உழப்பும், அவ்வளவுதான் கனி. ஓகே, அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா இது ரிலேட்டடா வந்து ஃபுல்லா பேங்கிங் ரிலேட்டடா சொல்லிட்டாங்க. சோ தேர்ட் ஒன் யூ கேன் ஜஸ்ட் ஹேவ் அ நோட், இட்ஸ் ரிலேட்டட் டு பேங்கிங். ஃபோர்த் ஒன் கூட கிட்டத்தட்ட பேங்கிங் தான், ஆனா பேங்கிங் எல்லாம் அது பதிலா என்னது, பப்ளிக் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். சோ லோன் ஆர் பினான்சியல் அசிஸ்டன்ஸ் விச் யூ கெட் ஃப்ரம் பப்ளிக் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இது தவிர கமர்ஷியல் பேப்பர்ஸ் இஷ்யூ பண்றது ஆர் ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் RBI கைட்லைன்ஸ் படி இது வரும். ஃபிஃப்த் கேஸ், இதுவும் ரிலேட்டட் டு RBI. சோ இதுவும் பேங்க்குள்ள நீங்க ஃபிட் பண்ணிக்கலாம். அண்ட் பை அ கம்பெனி ஃப்ரம் அனதர் கம்பெனி, ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி தருதுல்ல, அந்த மாதிரி கேசஸ். அது வந்து இன்டர் கார்பரேட் லோன்ஸ் சொல்லுவோம். இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? இன்டர் கார்பரேட் லோன்ஸ்
அதனால இதுவும் நீங்க கன்சிடர் பண்ண வேண்டாம். கன்சிடர் பண்ண வேண்டாம், அந்த டெபாசிட்ட கன்சிடர் பண்ண வேண்டாம். அதுக்கு வேற நார்ம்ஸ் இருக்கு. ஓகே, வேற நார்ம்ஸ் இங்க ஃபாலோ பண்ணிக்கணும். அண்ட் ப்ராபப்லி இது உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச ப்ரொவிஷனா இருக்கும்ல, டுவர்ட்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஷேர்ஸ். ஷேர் அப்ளிகேஷன் பண்ணி தனியா அக்கௌண்ட் தானே ஓபன் பண்ணுவீங்க, கம்பெனி அக்கௌண்ட்ஸ் தான் பண்ணிருப்பீங்கல்ல. ஏதாவது அட்வான்ஸ் அமௌண்ட் பெண்டிங் இருக்கு, ஏதாவது அதுக்கு ரிலேட்டட் அட்ஜஸ்ட் பண்றதுக்காக வச்சிருக்கீங்க, அதெல்லாம் வந்து நீங்க வந்து டெபாசிட்ஸ்ல காமிக்க கூடாது. இன்கேஸ் ஷேர் அப்ளிகேஷன் மணியை வந்து வேற ஏதாவது பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஷேர்ஸ் வந்து அலாட் பண்ணிருக்கணும்ல, அலாட் பண்ணோம்னா என்ன, அலாட் பண்ண முடியலன்னு என்ன பண்ணும், ரீஃபண்ட் பண்ணிடணும்னு பார்த்தோம்ல, ரீஃபண்ட் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன தெரியுமா ஆயிடும், டெபாசிட் ஆயிடும். இப்ப நம்ம நினைச்சிட்டு அலாட் பண்ண வந்துட்டோங்க, மறந்துடலாம் சொல்லவே முடியாது. இஸ் இட் ஓகே? நெக்ஸ்ட் வந்து எஸ், திஸ் 7th or 8th ஹெட்டிங், யாராவது ஒரு பர்சன் கிட்ட இருந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. யாராவது ஒரு பர்சன் கிட்ட இருந்து, எந்த பர்சன்னா டைரக்டரோ, டைரக்டர் ரிலேட்டிவ் ஆஃப் த டைரக்டர் கிட்ட இருந்து பணம் வாங்குறீங்க. அவர்கிட்ட இருந்து பணம் வாங்கினா இது டெபாசிட் இல்ல. இதை மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா போறேன். ப்ரொவைடட் அந்த டைரக்டர் ஒரு டிக்ளரேஷன் தந்திருக்கணும். சி, ஒரு கம்பெனி எக்ஸ் கம்பெனின்னு இருக்கு, இந்த கம்பெனிக்கு வந்து பணம் வேணும். டைரக்டர் என்ன சொல்றாரு, நான் தரேன் பணங்கள். ஓகே, யாரோ பணத்துக்கு டைரக்டரே தராதே ஹாப்பி அப்படின்னு நினைக்க கூடாதுங்கிறதுக்காக. ஆனா அந்த டைரக்டர் வந்து பணம் தரலாம், வேற ஒரு பேங்க் கிட்ட இருந்து டைரக்டர் லோன் வாங்கி அந்த லோனை வந்து இந்த சைட் டைவர்ட் பண்ணா அது தப்பு. ஓகே, சி, ப்ரொவைடட், ப்ளீஸ் மேக் அ நோட், டிக்ளரேஷன் டு த கம்பெனி இஸ் கிவன். டிக்ளரேஷன் தந்துச்சுன்னா பரவாயில்ல. இவர் வந்து லோன் ஆர் டெபாசிட்ஸ் இன்னொருத்தருக்கு இருந்து வாங்கியிருக்க கூடாது, செகண்ட் பாயிண்ட். அண்ட் தேர்ட் பாயிண்ட், போர்ட்ஸ் ரிப்போர்ட்ல டிஸ்க்ளோஸ் பண்ணும். 3 பாயிண்ட்ஸ் கிளியரா புரியுதா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, டிக்ளரேஷன் டு த கம்பெனி ஷுட் பி கிவன். இந்த மாதிரி நான் வந்து பணம் தரத்துக்கு ரெடியா இருக்கேன், கன்சென்ட் இருக்கணும், நான் டிக்ளேர் பண்றேன். ஓகே, செகண்ட் திங், இந்த மாதிரி வேற ஒரு பேங்க் கிட்ட இருந்தோ இல்ல வேற ஒரு எக்ஸ்ங்கிற பர்சன் கிட்ட இருந்தோ வாங்கி கொடுத்துருக்க கூடாது. நாட் ஃப்ரம் லோன்ஸ் ஆர் டெபாசிட்ஸ் ஃப்ரம் அதர்ஸ். அப்ப இவர் சேவிங்ஸ் வச்சிருப்பாருல்ல, அந்த மாதிரி பணத்துல தரலாம். அண்ட் டிஸ்க்ளோஷர் இன் த போர்ட்ஸ் ரிப்போர்ட். இந்த மாதிரி வந்து போர்ட்ஸ் ரிப்போர்ட்ல வந்து கம்ப்ளீட்டா இவர் வந்து பணம் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது இருக்கு. 9th பாயிண்ட், பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க, டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க, அதுக்கு சார்ஜ் கிரியேட் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே ப்ராபப்லி கம்பல்சரி கன்வெர்டபிள் பாண்ட்ஸா இருக்கும், டிபென்ச்சர்ஸா இருக்கும். 10 இயர்ஸ்க்குள்ள மாத்தணும்ல, நான் இருக்க டிபென்ச்சர்ஸ்னா 10 இயர்ஸ்க்குள்ள வந்து நீங்க ரெடீம் பண்ணணும். சோ இந்த மாதிரி கேசஸ்ல எல்லாமே வந்து டெபாசிட் இல்ல, பணம் வந்திருக்குதான். சி, டெபாசிட் வாட், ரிசீட் ஆஃப் மணி, பணம் வந்திருக்குதான். ஆனா இது என்னவா கன்சிடர் பண்ணாதீங்க, டெபாசிட்ஸா கன்சிடர் பண்ணாதீங்க. இஷ்யூ ஆஃப் நான் கன்வெர்டபிள் டிபென்ச்சர்ஸ் ஈவன் தோ நோ சார்ஜ் கிரியேட்டட். லிஸ்டட் கம்பெனி அந்த செபி சொல்றது ஃபாலோ பண்ணுங்க. இதுவும் வந்து என்னது, இது ஆக்சுவலா இதோட கண்டினியூஷன் பாயிண்ட், எக்ஸ்டென்ஷன் பாருங்க, ஏ இருக்கு, 9A இது. ஓகே, இது வரைக்கும். ஓகே, 10th ஒன் ஹேவ் அ ஸ்டார் மார்க். எம்ப்ளாயி கிட்ட இருந்து பணம் வாங்கியிருந்தா டெபாசிட் இல்ல. என்ன மேம், எம்ப்ளாயி வந்து பணம் கொடுத்திருக்காரு, எம்ப்ளாய்க்கே வந்து நம்ம தான் சேலரி கொடுத்திருக்கோம் அப்படின்னு வரும்போது அவங்க ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்குறாங்க. கிளாரிபிகேஷன்ல ப்ரொவிஷன்ஸே, எம்ப்ளாயி பணம் கொடுக்கிறான் நாட் எக்ஸீடிங் ஹிஸ் ஆனுவல் சேலரி. சி, இப்போ எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஒரு கான்ட்ராக்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குல்ல. யூ அக்ரி வித் மீ? as an employer I have a control over the employee-ங்கிறது அந்த கான்ட்ராக்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். இப்போ இந்த எக்ஸ்ங்கிற பர்சன் இந்த கம்பெனில ஒர்க் பண்றாருன்னா இவருக்கு என்ன சோர்ஸ் இருக்கு லைவ்லிஹுட்டுக்கு? ஆனுவல் வேஜஸ் தானே. ஆனுவல் வேஜஸ் அந்த சேலரி, அந்த மந்த்லி சேலரி 12 மாசத்துக்கு போடுவாங்க. எதனா சோர்ஸ் இல்ல மேம், அவர் வந்து பார்ட் டைம்ல வேலை செய்யறாரு, நைட் ஜாப் பண்றாரு, அதெல்லாம் இல்ல. கான்ட்ராக்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இதுதான் கண்ட்ரோல் இருக்காங்க. கம்ப்ளீட்டா இவரோட சேலரி தான் இவரோட லைவ்லிஹுட் பர்பஸ். அதை விட நீங்க எக்ஸஸா வாங்குனீங்கன்னா, நாட் எக்ஸீடிங் இஸ் ஆனுவல் சேலரினா பிரச்சனை இல்ல, அதை விட எக்ஸஸா வாங்குனீங்கன்னா டெபாசிட்டா கன்சிடர் பண்ணும். இதெல்லாம் உங்களுக்கு தனியா கேஸ் லாவும் வரலாம், அதனாலதான் அது ஸ்லோவா போயிட்டு இருக்கு. தனியா ப்ரொவிஷன் கேட்கலாம், தனியா கேஸ் லா கேட்கலாம், மொத்தமாவே கேட்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. அண்ட் நான் இன்ட்ரெஸ்ட் பேரிங் அமௌண்ட் ரிசீவ்ட் அண்ட் ஹெல்ட் இன் ட்ரஸ்ட், இதுவும் டெபாசிட் இல்ல. பிசினஸ் மூலமா, எஸ், another one important heading. 12th one has a list of subdivisions. 12th one கொஞ்சம் ஸ்லோவா போறேன். பிசினஸ் ஸ்டார் போட்டிருக்கிறதெல்லாம் ரீஃபண்டபிள் வித் ஆர் வித்வுட் இன்ட்ரெஸ்ட். ரீஃபண்ட் பண்ணிடுவோங்க லேட்டரா, ஃபர்ஸ்ட் ஃபீட் பண்றதெல்லாம் இல்ல, ரீஃபண்ட் பண்ணிடுவோம் வித் இன்ட்ரெஸ்டும் வித்வுட் இன்ட்ரெஸ்டும். வித் ரெஸ்பெக்ட் டு குட்ஸ் ஆர் சர்வீசஸ், ஓகே, ஏன்னா அவங்களோட ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிசினஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அட்வான்ஸ் பணம் வாங்கியிருக்கீங்க, ரிசீட் ஆஃப் மணியா? அட்வான்ஸ் பணம் உள்ள வாங்கினீங்க, ரிசீட் ஆஃப் மணியா? எதுக்காக? இதோ குட்ஸ் சப்ளை பண்ணிடுறேன். ஓகே, இதோ என்னோட ப்ரொவிஷன்ஸ் ஹையர் பண்ணிருக்கீங்களா, நான் ப்ரொவிஷன்ஸ் இது சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிடுறேன். பண்ணலாம், ஆனா அது வந்து எனக்கு 365 டேஸ்க்குள்ள நீங்க அப்ரோப்ரியேட் பண்ணிடணும்.
அப்படின்னா இந்த குட்ஸ சப்ளை பண்றேன்னு சொல்லி சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்றேன்னு சொல்லி எவ்வளவு நாளுக்குள்ள ப்ரொவைட் பண்ணிருக்கணும் 365 days. They are not mentioned this as financial year or calendar year. வந்த டேட்ல இருந்து 365 days டேஸ்ல கணக்கு. பினான்சியல் இயர்னு சொல்ல, கேலண்டர் இயர்னு சொல்ல. ஓகே, அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்கியிருந்தா அப்ப அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து 1 இயருக்கு மேல ஆயிடுச்சு. நீங்க குட்ஸ் ப்ரொவைட் பண்ணல, சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணல, அப்போ ஆப்வியஸ்லி என்ன ஆயிடும், இது டெபாசிட் நேம் பண்ணு. இப்ப இது ஆடிட் போறவங்களுக்கு தான் பிரச்சனை. இது எப்படி டெபாசிட்னு பாக்குறது, எப்படி மைன்யூட்டா பார்க்க முடியும்? ஓகே, அதனால அவங்களே என்ன பண்ணிட்டாங்கன்னா கம்பெனியை டிஃபால்ட்டா ஒரு ஃபார்ம் ஃபைல் பண்ணுங்கட்டாங்க. இதெல்லாம் டெபாசிட், இதெல்லாம் டெபாசிட் இல்லைன்ட்டு. ஆனா ப்ளீஸ் மேக் அ நோட், லீகல் ப்ரொசீடிங்ஸ் இருக்கக்கூடாது. லீகல் ப்ரொசீடிங்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து வேற கேஸ் போயிடும். ஓகே, கோர்ட்டுக்கு போயிடும், ஆர்பிட்ரேஷன் எல்லாம் போயிடும். சோ லீகல் ப்ரொவிஷன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள் இல்லை. செகண்ட், நாட் ஓன்லி ஃபார் தட் கேஸ், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காக இல்ல விற்கிறதுக்காக ஏதாவது அக்ரிமெண்ட் என்டர் ஆயிருக்கீங்க. ஓகே, பணம் தரீங்க, அதுக்கேற்ற மாதிரி ரிலேட்டட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு, அதற்காக நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, அது டெபாசிட் இல்ல. ஒரு கான்ட்ராக்ட் பெர்ஃபார்ம் பண்றதுக்காக வித் ரெஸ்பெக்ட் டு குட்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, சர்வீசஸ் இருந்தாலும் பரவாயில்ல, பெர்ஃபார்ம் பண்றதுக்காக செக்யூரிட்டி டெபாசிட் வாங்கியிருக்கீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, அதெல்லாம் டெபாசிட் இல்ல. லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ், கேபிட்டல் குட்ஸ் சொல்லுவாங்க, பெரிய பெரிய மிஷினரி, ஷிப்பிங், இதெல்லாமே பண்றது. இதுக்காக நீங்க அட்வான்ஸ் வாங்கி இந்த ஸ்டார் போட்டதெல்லாமே அது ரீஃபண்டபிள் வித் ஆர் வித்அவுட். ஓகே, இதுக்காக அட்வான்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஓகே, இட்ஸ் நாட் அ டெபாசிட். Yes, please make a note of the E point. Okay, advance with related to future services with respect to warranty or maintenance contract. ஒரு போன் வாங்குறீங்க, ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறீங்க, வாரண்டி போடுறாங்களா? இப்ப எது வாங்கினாலும் இந்த ஏஎம்சி இல்ல 1 இயருக்கு. நீங்க ஆன்லைன்ல வாங்கினாலும் வாங்கும் போது யூ வாண்ட் ஆட் திஸ் வாரண்டியா கேக்குறாங்களா? அப்ப இதெல்லாமே அது ஃபியூச்சர் சர்வீஸ், கண்டிஜென்ட். ப்ராப்ளம் வருமானு தெரியல, வந்துச்சுன்னா சரி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்றது. சோ இது வந்து வாரண்டி, மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட், இது ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் மூலியமா ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல வரும். ஆனா இதுக்கு பீரியட் வந்து காமன் பார்லன்ஸ் ஆஃப் 5 years whichever is lesser. காமன் பார்லன்ஸ்னா வாடிக்கையா என்னென்ன குட்ஸ்க்கு எவ்வளவு இது தருவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி. ஓகே, ஒரு டிவி இதுக்கெல்லாமே வந்து எவ்வளவு சர்வீஸ், எவ்வளவு வாரண்டி தருவாங்கன்னு நினைக்கிறேன். மொபைல், ஏசி, டிவி, மொபைல் போன்ஸ், இதுக்கெல்லாம் எவ்வளவு இயர்ஸ் வந்து உங்களுக்கு வாரண்டி தராங்க? 2 years, 3 years, 5 years, 10 years யோசிக்கணும்ல இப்போ. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா மேக்ஸிமம் 5 years வரைக்கும் தான் போகணுங்கிறதுக்காக காமன் பார்லன்ஸ் ஆர் 5 years whichever is lesser. Okay, so this is with respect to E. Advance received or allowed with respect to sectoral regulators. Sectors regulators இருக்காங்க இல்லையா, இந்த பொல்யூஷன் போர்ட்ஸ், அவங்கெல்லாம். And subscription towards publication. So publication, book publication, printing, that is book இருந்தாலும் பரவாயில்ல, சாஃப்ட் காப்பியா இருந்தாலும் பரவாயில்ல, so எலக்ட்ரானிக்கா இருந்தாலும். And please make a note of this. So totally G points padala. Okay. And 13th point, promoters கிட்ட இருந்து unsecured loan வாங்கினா deposits இல்ல. ஓகே, ப்ரொமோட்டர்ஸ் அவங்க தான் கம்பெனியை வந்து இன்கார்பரேட் பண்றதுக்கு ஐடியா கொடுத்திருக்காங்க. சோ அந்த மாதிரி கேசஸ்ல அவங்க ப்ரொவைட் பண்ணது செக்யூர்ட் அன்செக்யூர்ட் லோன்ஸ் வந்து டெபாசிட்ஸ் இல்ல. ஆனா இந்த லெண்டர் வந்து யாரா இருக்கணும்னா அந்த ப்ரொமோட்டர்ங்கிற கேட்டகரி வந்து பேங்க்ஸ் ஆஃப் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸா இருந்துச்சுன்னா you have to make a note of it. And conditions brought in by stipulation, ஏதாவது ஒரு கண்டிஷன் ஸ்டிப்புலேட் பண்ணிருப்பாங்க. ப்ரொமோட்டர்ஸ் மட்டும் இல்ல, ப்ரொமோட்டர்ஸோட ரிலேட்டிவ்ஸும். எப்போ வரைக்கும் இது வந்து எக்ஸாம்ஷன், தட் இஸ் டெபாசிட்ஸ்ல வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம்னா ரீபேமெண்ட் பண்ண வரைக்கும் கன்சிடர் பண்ண வேண்டாம். தட் இஸ் டியூ டேட் இருக்கணும், அதுக்கு பிறகு டெபாசிட்ஸ்ல போயிடும். இப்ப ப்ரொமோட்டர் வந்து அன்செக்யூர்ட் லோன் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காரு, எதுவுமே சார்ஜ் கிரியேட் பண்ணலாம், 5 yearsக்கு சொல்லியிருக்காரு. 5 years முடிஞ்சிச்சா டெபாசிட் ஆயிடும், தனி கேட்டகரியில நேம் பண்ண முடியுது. So this is the 13th point. 14th point, yes, you remember this நிதி கம்பெனி ஞாபகம் இருக்கா? இந்த ஹேபிட்டே வந்து சேவிங்ஸுக்கு ஹேபிட் இருக்கணுங்க, மினிமம் 200 members இருக்கணும். ஓகே, நிதி கம்பெனி பத்தி டீடைலா கம்பெனிஸ் ஆக்ட்ல செக்ஷன் 406ல டீல் பண்ணிருக்காங்க. சோ நிதி கம்பெனி பொறுத்த வரைக்கும் அதோட தீமே வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறதுக்காக தான் இருக்கும். சோ பணம் வாங்குறதுலங்கிறதுக்காக தான் இருக்கும். அதனால நிதி கம்பெனி வந்து இதெல்லாம் சேர்க்கக்கூடும். So amount received by the company like installments or other related promises in cash or kind with respect to completion of period, இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். And additional contribution probably the company has made, இதுவும் செக் பண்ணி பார்க்கணும். And அது தவிர next heading with respect to chit funds, chittingum அதானப்பா, chit funds எல்லாம் பணம் வாங்குறதுனா chit funds. And with respect to collective investment scheme இருக்கு, இது வந்து நார்மல் கம்பெனிஸ்க்கு பொருந்தாது. So you can make a note of it, collective investment scheme. Okay, இதுக்குன்னு தனி ஸ்கீமே வந்து செபி ப்ரொவைட் பண்ணிருக்கு. ஓகே,
இதுக்கு தனி ஸ்கீம் வந்து செபி ப்ரொவைட் பண்ணிருக்கு. சோ எல்லா கம்பெனிஸ்க்கும் அது பொருந்தும், லிஸ்டட் கம்பெனிஸ்க்கு பொருந்தும். கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ல நீங்க வந்து கலெக்டிவா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட இருந்து பணம் வாங்கணும்னா செபி என்ன சொல்லுதோ அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செபி கிட்ட என்னென்ன இன்டிமேஷன்ஸ் தரணுமோ அதெல்லாம் கொடுத்து அதுக்கு பிறகுதான் நீங்க ப்ரொசீட் பண்ண முடியும். அதனால வந்து அவ்வளவு நார்ம்ஸ் அங்க இருக்கிறனால இந்த இடத்துல இந்த டெபாசிட்ஸை கன்சிடர் பண்ண வேண்டாம். டிபென்ச்சர்ஸ் தான் பணம் உள்ள வருது, லோன் தான் பணம் உள்ள வருது. பட் இது என்ன நேம்ல கொடுக்குறாங்க, இதுக்கு தனி ஸ்கீமை டிஃபைன் பண்ணலாம், நீங்க கன்சிடர் பண்ண வேண்டாம். ஓகே. And with respect to startup company பார்க்கும்போது 25 lakhs or more startup companies is enjoying its privileges. அது வந்து கன்வெர்டபிள் நோட்டா மாத்திக்கிறாங்க. லைக் ஃபியூச்சர்ல வந்து அதை நாங்க ஈக்விட்டியா மாத்திக்கிறோம், இல்லைன்னா வந்து நாங்க ஒரே ஸ்டான்ஸ்ல வந்து 10 years பீரியட்ல ஒரே இதுவா நாங்க ரீபே பண்ணிடுறோம். இந்த மாதிரி கேசஸ்ல வந்தா இதுவும் டெபாசிட்டா நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க. ஓகே. And வேற ஏதாவது alternate investment funds, domestic venture capital fund, infrastructure investment fund, real estate REIT போடுவாங்க. ஓகே. ரியல் எஸ்டேட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதெல்லாமே செபி ரிலேட்டட் வந்துச்சுன்னா அதை பத்தியும் நீங்க வரி பண்ணாதீங்க. இது எல்லாமே வந்து டெபாசிட்ஸ் இல்ல, நாட் டெபாசிட்ஸ். ஓகே. சோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் a very big list. எத்தனை பாயிண்ட்ஸ் வந்திருக்கு? 16 பாயிண்ட்ஸ். ஓகே. நான் 20 or 25 பிளஸ் வரும்னு சொன்னேன். நடுவில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் சப்மிட்டிங் பாருங்க. கட்டாயமா வந்து உங்களுக்கு 23, 25 வந்துருக்கும். 12 monthsக்கு வாங்கிக்கலாம். ஜெட்கிட் வந்து 18 monthsக்குள்ள வாங்கிக்கலாம், எப்படி வேணா வாங்கிக்கலாம். எக்ஸெப்ஷன் earlier than 6 monthsல ரீபே பண்ண முடிஞ்சதுன்னா ரீபே பண்ணிடுங்க. ஆனா 3 monthsக்குள்ள ரீபே பண்ணக்கூடாது. ஓகே. சி இந்த டேட்ல வாங்கிருக்கீங்க. ஓகே. எக்ஸ்கிட்ட இருந்து வாங்கிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அப்ப 6 months இல்லையா, இந்த டேட்ல வந்து ரீபே பண்ணணும். ஆக்சுவலி டெபாசிட்ஸ் கான்செப்ட் வந்து இப்போ சட்டனான கொஞ்சம் பணம் தேவைப்படுது. இப்போ ஷேர்ஸ், டிபென்ச்சர்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா லென்த்தி ப்ரொசீஜர்ஸ் லென்த்தி. அது லாங் டேர்ம் கமிட்மெண்ட். ஆக்சுவலா நீங்க லாங் டேர்ம் பாயிண்ட்ஸ்ல தானே போடுவீங்க டிபென்ச்சர்ஸ். லாங் டேர்ம் கமிட்மெண்ட் இதெல்லாம் அதுக்குள்ள போய் நான் சிக்கிக்க வேண்டாம் நினைக்கிற கம்பெனிஸ் எல்லாமே டெபாசிட்ஸ் வாங்கிக்கும். ஷார்ட் பீரியட்ல பாருங்க, 6 months to 36 months ஈஸியா க்ளோஸ் பண்ணிடலாம். 36 months வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். பெரிய ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இல்ல, ஈஸியா நீங்க க்ளோஸ் பண்ணி போயிடலாம். சோ அந்த மாதிரி கேசஸ்ல வந்து டெபாசிட்ஸ் வாங்கும் போது 6 months வரைக்கும் டைம் பீரியட் இருக்கு எனக்கு. ஆனா நான் வந்து ஏர்லியரான எனக்கு பணம் கையில வந்துச்சு, நான் க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க ஒரு இடத்துல லோன் வாங்கிருக்கீங்க, கடன் வாங்கிருக்கீங்க, சீக்கிரமா க்ளோஸ் பண்ண முடிஞ்சா உங்ககிட்ட இருக்க பிளாக் மேல் ரிமூவ் ஆகுதுன்னு, டென்ஷன் ரிமூவ் ஆகுதுன்னு அதே பார்த்தா கம்பெனி யோசிக்குது, முன்னாடியே க்ளோஸ் பண்ணிடலாமே அப்படின்னு யோசிக்குது. ஆனா என்ன தெரியுமா பிரச்சனை, முன்னாடி க்ளோஸ் பண்ணுங்க, ஆனா மினிமம் 3 months ஆச்சு நீங்க ஹோல்ட் பண்ணணும். ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். மினிமம் 3 months. அப்ப ஈவன் தோ 6 months, 8 months, 20 months, 34 months இருந்தாலும் நீங்க ஏர்லியரா க்ளோஸ் பண்ண நினைச்சீங்கன்னா 3 months ஆச்சு கம்பல்சரி ஹோல்ட் பண்ணணும்னு சொல்லுங்க. ஏன்னா உங்ககிட்ட வந்து பப்ளிக் பணம் கொடுத்திருக்காங்கன்னா அது ஒரு ரீசனுக்காக கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ரிட்டர்ன்ஸ் எல்லாம் தானே கொடுத்திருப்பாங்க. நீங்க வாங்குவீங்க, கொடுப்பீங்க, 10 நாள் இந்த கை மாத்தா வாங்குவாங்க தெரியுமா, ஒரு 10 நாள் 15 நாள்ல இந்த 10 நாளுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னா அந்த கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஓகே மாதிரி தெரியும். இன்வெஸ்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து they not have a hold over the cash. நிறைய பேர் பாத்துருப்பீங்களா, இதுல எக்ஸ்பர்ட்ஸா இருப்பாங்க, இந்த கை பாத்துக்கிட்டே இருப்பாங்க பணம். பாத்துருக்கீங்களா, இது ஒரு மாசம் எங்க தருவாங்க, அங்க தருவாங்க, லாக்ஸ் கணக்குல சம்பாதிச்சிருக்காங்க. எனக்கே நிறைய பேரை தெரியும். ஓகே. ஆனா அதெல்லாமே வந்து சேஃப் இல்லை. அதுல வர பட்ஸ்ன்னு வந்துச்சு, ப்ரொஹிபிட்டட் டெபாசிட்ஸ் வரக்கூடாதுன்ட்டு. யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா, இல்ல உங்க ரிலேட்டிவ், க்ளோஸ் ரிலேட்டிவ், டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் யாராவது இந்த மாதிரி பணம் வாங்கினாங்களா? தீபாவளி வர வருது. இந்த தீபாவளி 12 monthsனா வந்து 11 monthsக்கு வந்து எவ்ரி மந்த் பணம் வாங்கிட்டு லாஸ்ட் மந்த் நீங்க கொடுக்க வேண்டாம். இல்ல வந்து லைக் வில் கோ ஃபார் லக்கி டிரா. அந்த லக்கி டிரால வந்து யாரோட நேம் பிக் ஆகுதோ நீங்க ஹியர் ஆஃப்டர் யூ நீட் நாட் பே த மந்த்லி மணி ஒரு இன்ஸ்டால்மெண்ட். அதை பேஸ் பண்ணி நாங்க வந்து பட்டாசு தருவோம், ட்ரெஸ் தருவோம், அது தருவோம், ஸ்வீட்ஸ் தருவோம், இதெல்லாம் பண்ணிருக்காங்கல்ல. அந்த மாதிரி யாராவது பண்றாங்கன்னா கிளியரா போய் வார்னிங் கொடுத்துருங்க, எப்ப வேணாலும் போலீஸ் சீட்டு போறோம்ட்டு. ஓகே. லால வந்துச்சு அது. ஓகே. அது இன்னும் வந்து ஸ்ட்ரிக்டா இருக்குல்ல. ஏன்னா அதான் இந்த கதை தான். இனோவாலாம் போட்டு வந்து ஏதாவது கிடைக்கணும்ல. I remember when I was in school days, I don't want to mention that it happened in Chennai in my locality. லைக் நெய்பர்னு வச்சுக்கோங்களேன். நெய்பர்னா வீட்டு பக்கத்துல இருக்க நெய்பர், அந்த ஏரியால நமக்கு எல்லாம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்களே, அந்த மாதிரி நெய்பர். அவங்க வந்து இந்த மாதிரி தீபாவளிக்கு வந்து சிட்டெல்லாம் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு லக்கி ட்ரா எல்லாம் போட்டு பயங்கர கிராண்டியரா பண்ணுவாங்க. ஒரு பெரிய பிரியாணி எல்லாம் போட்டு லக்கி ட்ரா எல்லாம் பண்ணுவாங்க. யோசிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் லக்கி ட்ரா அந்த அளவுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் லக்கி ட்ரால உங்க நேம் செலக்ட் ஆயிடுச்சுன்னா ஹியர் ஆஃப்டர் யூ நாட் பே ஃபார் தி நெக்ஸ்ட் 10 months இல்ல. சோ அந்த பெரிய பிரியாணி எல்லாம் போட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க, பயங்கரமா வந்து கிராண்டியரா பண்ணுவாங்க. யூ won't believe ஒரு 5-6 years பண்ணாங்க அவங்க. ஐ வாஸ் வெரி ஸ்மால், லைக் 3rd standard 4th standard தான். ஆனாலும் அவ்வளவு ஞாபகம் இருக்குன்னா போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போனாங்க. அதான் ஞாபகம் இருக்கு. பிரியாணி போட்டாங்கல்ல.
See, somehow you have to remember இல்லையா? இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, பிரியாணி போடுறாங்க, பேக்கா தராங்க. என்ன தருவாங்கன்னா, அந்த ஷோலாப்பூர் பெட்ஷீட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஷோலாப்பூர் பெட்ஷீட் பாருங்களேன், 50 வருஷம் ஆனாலும் உழைக்கும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் பெட்ஷீட்ஸ். ஓகே, மெட்டீரியல் அவ்வளவு நல்லா இருக்கும். என்னது, நீங்க போய் செக் பண்ணி பாருங்களேன், ஷோலாப்பூர் பெட்ஷீட்ஸ்னாலே அந்த அளவுக்கு ஃபேமஸ் அது. அந்த பெட்ஷீட் தருவாங்க, சாரி தருவாங்க, ஓகே, அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸ் தருவாங்க, பட்டாசு தருவாங்க. இது எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ஒரு 100 பேர் இருப்பாங்க. அந்த லொக்காலிட்டியில 100 பேர் பிடிக்கிறது பெரிய விஷயம் தானே. எல்லாரும் பெரிய கிராண்டடா ஷாமியானெல்லாம் போட்டு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணி பிரியாணி எல்லாம் போட்டு லக்கி ட்ரா எல்லாம் எடுத்து கொடுத்த பிறகு ஒரு 5-6 வருஷம் கழிச்சு போலீஸ் பிடிச்சிட்டு போனா எவ்வளவு நல்லா ஞாபகம் இருந்திருக்கும். ஐம் ஜஸ்ட் ஸ்டடிங் தேர்ட் ஆஃப் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் தான், நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. ஓகே, சம்டைம்ஸ் நம்மளுக்கு ரொம்ப சின்ன வயசுல நடந்தாலும் ஞாபகம் இருக்காது. அந்த மாதிரி 2-3 இன்சிடென்ட்ல இதுவும் ஒண்ணு. ஓகே, ஏன் சொல்ல வரேன்னா, எப்ப போனாலும் போலீஸ் வரும். ஓகே, அதனால எங்கேயாவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் அலர்ட் பண்ணி வைங்க. சோ இந்த மாதிரி பப்ளிக் வந்து இன்வெஸ்ட் பண்ணும் போது கொஞ்சம் ஆச்சு அவங்களுக்கு ரிட்டர்ன் வரும். ஏன்னா ஆஃப்டர் ஆல் அவங்க சேவிங்ஸ் பண்ணி தானே இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களோட பணம் வந்து வேஸ்ட் ஆயிடக்கூடாது. அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்தவங்கிறதுக்காக earlier than 3 months you cannot go for repayment. ஓகே, மெயின் இன்டென்ஷனே வந்து என்னன்னா, ரொம்ப ஷார்ட் டேர்ம் ரிக்வயர்மெண்ட்ஸ்க்காக வாங்கிருக்கீங்க, இதை அக்செப்ட் பண்றது, ரிமூவ் பண்றது, அண்ட் நாட் மோர் தென், ப்ளீஸ் மேக் a note of these values and all, not more than 10% of the paid up share capital, free reserves and securities premium. Is it okay? Like to carry on? டெபாசிட் பண்றவர் பேர் வந்து பப்ளிக்னு சொல்ல மாட்டோம், இன்வெஸ்டர்னு சொல்ல மாட்டோம். ஷேர்ஸ் வாங்கினா ஷேர் ஹோல்டர்னு சொல்லுவோம், டிபென்ச்சர் வாங்கினா டிபென்ச்சர் ஹோல்டர்னு சொல்லுவோம். டெபாசிட் பண்றவர் வந்து டெபாசிட்டர் ஆர் டெபாசிட் ஹோல்டர்னு சொல்லுவோம். ஓகே, so he's a member. Actually, he's a member who has deposited. Acceptance limit. Yes, please make a note. Acceptance limit. அவுட்ஸ்டாண்டிங்கும் சேர்த்து, ஏற்கனவே டெபாசிட்ஸ் வாங்கிருக்கோம்ல, அதோட சேர்த்து எவ்வளவு இருக்கலாம்னா, எலிஜிபிள் கம்பெனி அண்ட் நாட் எலிஜிபிள் கம்பெனி சொல்லிட்டு செக்ரிகேட் பண்றாங்க. மெம்பர்ஸ் கிட்ட இருந்து நீங்க வாங்கணும்னா 10%, that is 10% of paid up share capital, free reserves or securities premium. 10% மேல வாங்கக்கூடாது. That's the limit, maximum limit. பப்ளிக் கிட்ட இருந்தனா 25%. நான் எலிஜிபிள் கம்பெனி இருந்துச்சுன்னா 35% வரைக்கும் மெம்பர்ஸ் கிட்ட இருந்து வாங்கலாம். அண்ட் அது பப்ளிக் கிட்ட இருந்து வாங்குறது வந்து ப்ரோஹிபிட்டட். கவர்மெண்ட் கம்பெனி பொறுத்த வரைக்கும் மெம்பர்ஸ் கிட்ட இருந்து வாங்கக்கூடாது. யார் மெம்பர்? கவர்மெண்ட் தானே மெம்பர். மெம்பர்ஸ் கிட்ட இருந்து வாங்கக்கூடாது. பப்ளிக் இருந்து வாங்கலாம், 35% வாங்கலாம். இது வந்து ஐஎஃப்எஸ்சிஸ்க்கு, மிச்ச பிரைவேட் கம்பெனி நாட் எக்ஸீடிங் 100% வாங்கக்கூடாது. ஓகே, எந்த கம்பெனிக்கு எல்லாமே வந்து அப்ளிகபிள் இல்லைன்னு பாத்தீங்கன்னா, ப்ராபப்ளி பிரைவேட் கம்பெனி விச் ஹாஸ் பீன் அண்டர் த ஸ்டார்ட் அப் 10 years from the date of incorporation, not applicable. இல்லைன்னா அசோசியேட் ஆர் சப்சிடரி கம்பெனிஸா இருக்குது. இல்லைன்னா borrowings ஏற்கனவே பேங்க்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பாடி கார்பரேட்ல இருந்து வாங்கிருக்கீங்க, which ever is larger of 2% of 2 times of paid up share capital of 50 crores. இந்த மாதிரி கேசஸ்ல நாட் அப்ளிகபிள். இல்லைன்னா வந்து borrowings எல்லாம் ஏதாவது டிஃபால்ட் இருந்துச்சுன்னா நாட் அப்ளிகபிள். இல்லைன்னா வந்து யார் இந்த எலிஜிபிள் கம்பெனி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பப்ளிக் கம்பெனி. ஓகே, செக்ஷன் 76 சப்செக்ஷன் 1ல இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம், செக்ஷன் நம்பர். இந்த கம்பெனி எல்லாம் பப்ளிக் கம்பெனி, மெம்பர்ஸ் கிட்ட இருந்து வாங்கலாம், பப்ளிக் இருந்து வாங்கலாம். மெம்பர்ஸ் கிட்ட இருந்து எவ்வளவு வாங்கலாம்ப்பா? எஸ், 10% மெம்பர்ஸ் கிட்ட இருந்து வாங்கலாம், பப்ளிக் கிட்ட இருந்து 25% வாங்கலாம். கரெக்டா? சி, மொத்தமாவே பாத்தீங்கன்னா 10% பிளஸ் 25% 35% வந்துச்சா? இங்க நான் எலிஜிபிள் கம்பெனிக்கு பப்ளிக் இருந்து வாங்க முடியாது, மொத்தமா மெம்பர்ஸ் கிட்ட 35% வாங்கிக்கலாம். கவர்மெண்ட் கம்பெனி வந்து மெம்பர்ஸ் கிட்ட வாங்க முடியாது, பட் ரிவர்ஸ் கேஸ் 35% வந்து பப்ளிக் இருந்து வாங்கிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து நாட் அப்ளிகபிள், இந்த இடத்துல ப்ரோஹிபிட்டட். See, the terms are different. இங்க டேஷ்னு போடுறோம்னா உங்களுக்கு terms பொருந்தாது, ஏன்னா கவர்மெண்ட் மெம்பரா இருக்கும், பொருந்தாது. இங்க ப்ரோஹிபிட்டட்னா வாங்கக்கூடாது, ஆக்ட் வந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லுது. இட்ஸ் எக்ஸ்பிரசிவ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஓகே, சோ எந்த கம்பெனி வந்து எலிஜிபிள் கம்பெனின்னு பாத்தீங்கன்னா, பப்ளிக் கம்பெனியோட நெட்வொர்க் 100 crores மேல இருந்தா அது எலிஜிபிள் கம்பெனி. டர்ன் ஓவர் வந்து 500 crores மேல இருந்தா, ஏற்கனவே ஜெனரல் மீட்டிங்ல ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி ப்ரையர் கன்சர்ன் வாங்கிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம பப்ளிக் கிட்ட இருந்து நீங்க டெபாசிட்ஸ் வாங்கும் போது ஆர்ஓசி கிட்ட, இந்த ப்ராஸ்பெக்டஸ் மூலமா தான் இதுவும் பண்ணுவாங்க. ஆர்ஓசி கிட்ட வந்து நீங்க ரிட்டர்ன்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணிருக்கீங்க கரெக்டா. இன்கேஸ் இந்த லிமிட்ஸ்குள்ள ஏதாவது ஸ்பெசிஃபைடா இருந்ததுன்னா, அவுட் சைட் லிமிட்ஸ் தான் நீங்க பாக்கணும். லிமிட்ஸ்குள்ள ஸ்பெசிஃபைடா இருந்ததுன்னா ஆர்டினரி ரெசல்யூஷன் இருந்தா போதும். ஓகே, சோ ஃப்ரம் மெம்பர்ஸ் செக்ஷன் 73 சப்செக்ஷன் 2. சரி, நார்மலா ஒரு மீட்டிங் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் போர்ட் மீட்டிங் நடக்கும். ஓகே, இப்போ இந்த பீரியட் வந்து நம்மளுக்கு இது இல்ல, ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடக்குது இல்ல. ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்ல யூஸ்வலா இதெல்லாம் டிவிடெண்ட் தருவாங்க, ஆடிட்டர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்றது, இந்த வேலை எல்லாம் நடக்கும்.
எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாருமே உட்கார்ந்து கன்சல்ட் பண்ணி அதுக்கு ரெசல்யூஷன் பிஆர்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா, போர்ட் ரெசல்யூஷனுக்கு. அதுக்கு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஓகே ஃபேவரபிள்னு சொன்ன பிறகுதான் இது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு செக் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து செக்ஷன் 179 படி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு இதுக்கு பவர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா சப்சிக்வெண்டா ப்ரொசீட் பண்ணிடுவாங்க. ப்ராபபிலி ஒரு கம்பெனில வந்து 10 டைரக்டர்ஸ் இருக்காங்கன்னா அந்த 10 டைரக்டர்ல யார் அந்த ஒரு டைரக்டர் வந்து ஃபார்வர்ட்ல கொண்டு போக போறாரு, ஸ்டெப்ஸ் எடுக்க போறாருங்கிறதுக்கு ஆத்தரைஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் நடக்கும். இன்கேஸ் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து டிசைட் பண்ண பிறகு ஆக்ட் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட நீங்க ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும், ப்ரையர் கன்சர்ன் வாங்கணும். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா ப்ரையர் கன்சர்ன் வாங்கணும், அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் வந்து என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா ஏஜிஎம் பிளான் பண்ணுவாங்க, இல்லைன்னா இஜிஎம். அதுமே ஏஜிஎம் அண்ட் இஜிஎம்னா ஏஜிஎம்னா ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வருஷத்துக்கு ஒரு வாட்டி கட்டாயமா நடக்கணும். இன்கேஸ் வந்து ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம்னா சப்சிக்வெண்டா 2 ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடுவுல ஏதாவது நமக்கு இமீடியட்டா ஏதாவது ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும், ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட தெரியப்படுத்தணும், ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பெர்மிஷன் தரணுங்கிற கேஸ்ல வந்து எக்ஸ்ட்ராடினரி ஜெனரல் மீட்டிங் நடத்துவோம், இஜிஎம்னு சொல்லுவோம். ஓகே, சோ இந்த கேஸ்ல முதல்ல என்ன நடக்கணும், ஜெனரலா போர்ட் மீட்டிங் நடக்கணும். ஓகே, அதுல வந்து அவங்க ரெசல்யூஷன் ஓகேன்னு சொல்லிருக்கணும். அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் போவாங்க. இது வந்து ஏஜிஎம்னு சொல்லலாம், இல்லைன்னா இஜிஎம்னு சொல்லலாம். இதுல வந்து என்ன பண்ணிருக்கணும்னா அவங்க ஸ்பெஷல் ரெசல்யூஷன் ஆர்டினரி ரெசல்யூஷன் சம்டைம்ஸ் ஆக்ட் சொல்லும், சம்டைம்ஸ் ஏஓஏ சொல்லும். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு ஆர்ஓசி கிட்ட ஃபைல் பண்றது, செபி கிட்ட ஃபைல் பண்றது, என்னென்ன டீடைல்ஸ் இன்டிமேஷன்ஸ் ஆகணும், இதெல்லாமே கொடுக்கறதுல நடக்கும். இதுதான் யூஸ்வலா ஆர்டர். இது ஒரு செட் இந்த இப்படிதான் நடக்கும்னு சொல்றேன். பட் ஒரு சில கேசஸ்ல முன்னாடி பின்னாடி இருக்கலாம். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி செபி கிட்ட சொல்லிட்ட பிறகுதான் நடத்தணும்னு இருக்கும். ஏன்னா செபி நம்ம சொல்லணும், நான் செக் பண்ணி பாக்கணும்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கன் எல்லாம் நடக்குதுன்னா செபியில சொல்லணும், காம்படிஷன் அத்தாரிட்டிஸ் கிட்ட சொல்லணும். அவங்க எல்லாம் சொல்லி ஓகேன்னு சொன்ன பிறகுதான் அவங்க ப்ரொசீட் பண்ணவே முடியும். ஓகே, சோ மெம்பர்ஸ் கிட்ட இருந்து வாங்கும் போது இந்த கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணும். ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுங்க, ஆர்பிஐ கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. இதெல்லாம் அப்படியே கதை மாதிரி படிச்சாலே உங்களுக்கு வந்துடும். சர்க்குலர் ப்ரொவைட் பண்ணும், ப்ளீஸ் மேக் அ நோட். நான் எங்க நோட் பண்ண சொல்றேன்னா அதெல்லாமே உங்களுக்கு 1 வேர்ட்ல கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இல்லைன்னா உங்களுக்கு கேஸ் லாவோ இல்ல அந்த மாதிரி வரதுக்கு சான்சஸ் இருக்கு. மிச்சம் எல்லாமே நீங்க நார்மலா படிக்க வேண்டிய விஷயங்கள். டிபிடி 1 சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட், இட்ஸ் நாட் அ ஃபார்ம், இட்ஸ் அ ஃபார்மேட். அத வந்து இந்த மாதிரி சர்க்குலர்ல இந்த டீடைல்ஸ் எல்லாம் இருக்கணுங்கிறதுக்காக பினான்சியல் பொசிஷன், கிரெடிட் ரேட்டிங் என்னது, கிரெடிட் ரேட்டிங்னா இப்போ என்ன வந்து எத்தனை பேர் கடன் கொடுப்பீங்க அப்படின்னு வரும்போது உங்களை நம்பி எப்படி நான் கடன் கொடுக்குறது கேட்பீங்களா? இப்போ பேங்க்ல எல்லாம் போனீங்கன்னா என்ன தெரியுமா கேட்பாங்க, என்ன குவாலிபிகேஷன், ஃபர்ஸ்ட் என்ன வேலை பண்றீங்க, எங்க வேலை செய்றீங்க. ஓகே, நீங்க வந்து நான் சிஏ படிச்சுட்டு சிஎம்ஏ படிச்சுட்டு வீட்டுல சும்மா தான் இருக்கேன்னு சொன்னா யாரும் கடன் கொடுக்க மாட்டாங்க. சிஏ படிச்சுட்டு இந்த ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றேன், பிக் 4M கம்பெனிஸ்ல வந்து ஒர்க் பண்ண சொன்னா ஓகே கூப்பிட்டு லோன் தருவாங்க. சரி, டெய்லி ஒரு 10 கால் பேங்க்ல இருந்து லோன் தர சொன்னா நம்பிடாதீங்க, லோன் வரமாட்டாங்க, கால் தான் பண்ணுவாங்க. சரி, ஏன் சொல்ல வரேன்னா கிரெடிட் ரேட்டிங்கிறது இவனை நம்பி லோன் கொடுத்தா இவன் திருப்பி தருவானா, அவனுக்கு அந்த கிரெடிட் இருக்கா. ஓகே, ஆக்சுவலா ஒரு சில கேசஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் இருக்குன்னு ப்ரூவ் பண்றதுக்கு நாங்களே ஒரு 2-3 பேர் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம், இல்லீகல். ஓகே, கிரெடிட் ரேட்டிங் கேட்பாங்க. இப்போ திடீர்னு நான் ஒரு 50 லட்சம் ரூபாய் லோன் கேட்கறேன்னு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நான் லோனே வாங்கினது இல்ல, இது வரைக்கும் நான் லோனே வாங்க திடீர்னு ஒரு பேங்க்ல போயிட்டு 50 லட்சம் ரூபாய் லோன் கேட்டா அவன் யோசிப்பான்ல, இது வரைக்கும் லோனே வாங்கணும். இந்த கிரெடிட் கார்டு ஹோல்டர்ஸ் எல்லாம் கிரெடிட் கார்டு யூஸ் பண்றவங்க கிட்ட கேட்டீங்கன்னா கரெக்டா பேமெண்ட் பண்ணிட்டே வரும். அவன் பே பண்ணாலும் பிடிச்சிருவாங்க, ஏன்னா எல்லாமே பேன் கனெக்டட். ஓகே, இப்ப திடீர்னு போய் 50 லட்சம் ரூபாய் வாங்கினா எப்படி தருவான் பணம், யோசிப்பான்ல. இல்லங்க என்கிட்ட வந்து அவ்வளோ சம்பாதிக்கிறேன், ஆனுவல் சேலரி மந்த்லி சேலரி எல்லாம் இவ்வளவு இருக்கு, என்னால தர முடியும்னு சொன்னா கூட அவன் என்ன யோசிப்பான், பணம் வருது ஆனா இன்னும் வருதா, அந்த லோன் இந்த லோன் வாங்கியிருந்தா, ஹவுசிங் லோன் எக்ஸெட்ரா வாங்கியிருந்தா, அதனால இவனை நம்ம தரலாமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு இவனோட கிரெடிட் பார்ப்பாங்க, கிரெடிட் ரேட்டிங் வருது, இவனால திருப்பி தர முடியுமான்ட்டு. அதனால நாங்க என்ன பண்ணிருப்போம்னா ஒரு சில பேருக்கு வந்து 1 lakh rupees லோன் வாங்கி ஒரு 3 monthsல க்ளோஸ் பண்ணிருன்னு சொல்லி, புரியுதா? 1 lakh rupees லோன் வாங்குது, ஒரு 3 months வச்சுக்கோங்க க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்ப நீங்க அந்த 3 மாசத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுவீங்க, 3 மாசத்துல க்ளோஸ் பண்ணிட்டீங்க. அப்ப நீங்க ஜென்யூனான கஸ்டமர்ல, ஜென்யூனான கிளைண்ட். திரும்ப 4-5 மாசம் கழிச்சு திரும்ப லோன் வாங்குங்க, திரும்ப க்ளோஸ் பண்ணுங்க. இதெல்லாம் எதுக்குன்னா பெருசா லோன் வாங்குறதுக்காக ரெடி ஆகும். ஓகே, ஆக்சுவலி இது வந்து நம்ம இப்போ திடீர்னு எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் லோன் வேணும், என்னோட பிசினஸ் யூட்டிலைஸ் பண்ணணும்னா எல்லாரும் கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ கிரெடிட் ரேட்டிங்கிறது ஆமாப்பா இவனால திருப்பி தர முடியும், நம்பி இவங்க தரலாம். அப்போ கம்பெனி கிட்ட கிரெடிட் ரேட்டிங் இருக்கணும்ல, அதுக்காக கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் இருக்காங்க. ப்ராபபிலி கேன் டேக் திஸ் அஸ் an assignment. கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் பத்தி கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க எனக்கு. ஏகப்பட்ட கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் இருக்காங்க. அவங்க கிரெடிட் கொடுக்கறது A+, A++, ஸ்டாண்டர்ட் ரேட்டிங் இருக்கு, ஸ்டாண்டர்ட் அண்ட் மூடி ரேட்டிங்ஸ் இருக்கு.
ஏகப்பட்ட ரேட்டிங்ஸ் இருக்காங்க. A+, A++ இருக்கும். அப்புறம் B ல வந்து B+, ஓகே, அப்புறமா C போகும், அப்புறமா D போகும். இந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரேட்டிங் தருவாங்க. எத்தனை நம்பர் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் இது வரைக்கும் இருக்காங்க அண்ட் ப்ரீவியஸ் டெபாசிட் டியூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பத்தின டீடைல்ஸ், இல்லைன்னா இல்லன்னு சொல்லணும், நோ டியூஸ் சொல்லணும். அதர் ரிலேட்டட் பர்டிகுலர்ஸ் இதெல்லாமே 30 டேஸ்க்குள்ள, டேட் ஆஃப் இஷ்யூல இருந்து 30 டேஸ்க்குள்ள பிஃபோர் த டேட் ஆஃப் இஷ்யூ, ப்ராபப்ளி இந்த மாதிரி இந்த டேட்ல இஷ்யூ பண்றீங்கன்னா இங்க வந்து 30 டேஸ்க்கு முன்னாடி அட்லீஸ்ட், ஓகே, யூ ஹேவ் டு ஃபைல் ஆல் தீஸ் டீடைல்ஸ் டு தி ரெஜிஸ்டர். அது மட்டும் இல்லாம ஒரு ரிசர்வ் கிரியேட் பண்ணும். திஸ் ரிசர்வ் இஸ் கால்ட் அஸ் டெபாசிட் ரிடம்ஷன் ரிசர்வ். எப்படி நம்ம டிபென்ச்சருக்கு ரிடம்ஷன் ரிசர்வ் கிரியேட் பண்றோம், அதே மாதிரி டெபாசிட் ரிடம்ஷன் ரிசர்வ் நீங்க கிரியேட் பண்ணும். டி ஒமிட் பண்ணிட்டாங்க அண்ட் ஒரு சர்டிபிகேஷன் தர மாதிரி இருக்கும். இது வரைக்கும் நாங்க எந்த டிஃபால்ட் பண்ணல, இந்த இன்கேஸ் டிஃபால்ட் இருந்தாலும் அந்த டிஃபால்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணி 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. சோ நவ வி ஆர் வெரி கிளியர். அண்ட் செக்யூரிட்டி டெபாசிட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாமே நீங்க கிளியர் பண்ற மாதிரி. ஓகே, அண்ட் எப்படி நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஷேர் சர்டிபிகேட் தரோம், டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்க்கு டிபென்ச்சர் சர்டிபிகேட் தரோம், அதே மாதிரி டெபாசிட் ரிசீட்ஸ் தருவோம். சர்டிபிகேஷன் சொல்ல மாட்டோம், ரிசீட்ஸ். நான் உங்ககிட்ட பணம் வாங்கியிருக்கேன், ரிசீட் தரேன். மெயின்டெனன்ஸ் ஆஃப், இது சும்மா பாத்துக்கலாம் நீங்க, மெயின்டெனன்ஸ் ஆஃப் லிக்விட் அசெட்ஸ் அண்ட் கிரியேஷன் ஆஃப் த DRR அக்கௌண்ட். ஒரு ஸ்பெசிபிக் ரிசர்வ் கிரியேட் பண்ணும். அட்லீஸ்ட் 20% செப்பரேட்டா பேங்க் அக்கௌண்ட் ஹோல்ட் பண்ணும். ஷெட்யூல்டு பேங்க்ல 20% எவ்ரி இயர் வந்து ஆன் ஆர் பிஃபோர் 30th April ஆஃப் ஈச் இயர். பினான்சியல் இயர் முடிஞ்சு 1 month. ஓகே, இதெல்லாம் பண்ணி ஆகணும். இது வந்து யாருக்கு பொருந்தாதுன்னா பிரைவேட் கம்பெனிஸ். நம்ம பார்த்தோம் ஸ்டார்ட் அப் கண்டிஷன்ஸ் எக்ஸெட்ரா, இதுக்கெல்லாமே பொருந்தாது. இவங்களுக்கு பொருந்தாதுன்னு சொன்னாலும் இவங்க வந்து DPT3 படி எங்களுக்கு பொருந்தாதுன்னு சொல்லணும். நான் சொன்ன ஞாபகம் இருக்கா, டெபாசிட் நாங்க வாங்கலங்க எங்களுக்கு பொருந்தாதுங்கன்னு சொல்றது கூட நீங்க ஃபார்ம் போட்டு சொல்லணும். ஓகே, எஸ், இதெல்லாம் கேஷ்ல பார்க்கலாம். பப்ளிக்னா யாரெல்லாம் பப்ளிக் இருந்து வாங்கலாம்? எலிஜிபிள் கம்பெனிஸ் வாங்கலாமா? பப்ளிக் கம்பெனி, எலிஜிபிள் கம்பெனி. கம்ப்ளைன்ஸ் செக் பண்ணும், நெட்வொர்க், டர்ன் ஓவர் எல்லாம் பாருங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் RBI கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கணும், ஏன்னா கன்சல்டேஷன் தரமா இருக்கும். ரேட்டிங் பார்ப்பாங்க, நெட்வொர்க், லிக்விடிட்டி, எவ்வளவு தூரம் எங்களால ரீபே பண்ண முடியும், செக்யூரிட்டி கிரியேட் பண்ணிருக்காங்களா, சார்ஜ் கிரியேட் பண்ணது 30 டேஸ்க்குள்ள பண்ணணும். இதெல்லாமே வந்து ஃப்ரம் பப்ளிக் சைட். டென்யூர் ஏற்கனவே நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன், திரும்ப நான் இது பண்ணல. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நாட் டு எக்ஸீட், ப்ளீஸ் மேக் a note of this. அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டது, நாட் டு எக்ஸீட் த மேக்ஸிமம் ரேட் பிரிஸ்கிரைப்ட் பை RBI. RBI வந்து என்ன ரேட் பிரிஸ்கிரைப் பண்றாங்களோ அதை மீறி நீங்க வந்து வாங்கக்கூடாது. ஓகே, டைப்ஸ் ஆஃப் டெபாசிட் செக்யூர்ட் இருக்கலாம், அன்செக்யூர்ட் இருக்கலாம். பேபிள் ஆன் டிமாண்ட் ஆர் பேபிள் ஆஃப் நோட்டீஸ். பேபிள் ஆன் டிமாண்ட்னா நீங்க எனக்கு பணம் வேணும், என்னோட பணம் தானே சொல்லிட்டு நீங்க கேக்குறீங்க, எஸ் உடனே திருப்பி தரலாம். பேபிள் ஆன் நோட்டீஸ் தான் நீங்க நோட்டீஸ் ப்ரொவைட் பண்ணி 10 days 15 days எக்ஸெட்ரா. ஜாயிண்ட் நேம்ஸ்ல ஹோல்ட் பண்ணலாமா? எஸ், ஜாயிண்ட் நேம்ஸ்ல ஹோல்ட் பண்ணலாம். ஓகே, 2-3 பேர் சேர்ந்து ஹோல்ட் பண்ணது பண்ணிக்கலாம். புரோக்கர் வந்து சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து டைரக்டா நம்ம கம்பெனில வந்து இன்வால்வ் ஆக மாட்டோம், இன்டர்மீடியரி மூலியமா இன்வால்வ் ஆகும். சோ அந்த மாதிரி கேசஸ்ல வந்து புரோக்கர் மூலியமா பண்ணிக்கலாம்னா பண்ணிக்கலாம். ஆனா அந்த புரோக்கர் வந்து ஆத்தரைஸ்டு பர்சனா இருக்கணும். யாரோ ஒருத்தர்லாம் நம்ம நம்ப முடியாது, புரோக்கர் வச்சு ஆத்தரைஸ்ட் பர்சனா இருக்கணும். எஸ், ப்ளீஸ் மேக் a note of this one. எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஆல்டரேஷன் ஆஃப் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். டெபாசிட்ஸ் இஷ்யூ பண்ணும்போது அது ஒரு கான்ட்ராக்ட்ல என்டர் ஆகுற மாதிரி, உங்க பணத்தை வந்து கம்பெனி வாங்குது, அப்போ அது ரிலேட்டட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். எத்தனை மந்த்ல தரணும், எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல பே பண்ணணும், இல்ல பார்ட்ல வந்து பண்ண போறாங்களா, அதெல்லாமே இருக்கும். சோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எதுவுமே வந்து நீங்க மாத்தக்கூடாது. சோ நோ ரைட் ரிசர்வ் டு கம்பெனி, ப்ளீஸ் மேக் நோட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த மாதிரி கம்பெனி தானா மாத்தலாமானா மாத்தக்கூடாது. ஆனா அது டெபாசிட்டருக்கு டிஸ்அட்வான்டேஜஸா இருக்கிற மாதிரி மாத்தக்கூடாது. ஓகே, RBI வந்து 10% மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணலாம்னு இருக்கு இல்லையா? இப்ப திடீர்னு RBI என்ன பண்ணுதா 12% வரைக்கும் கொடுக்கலாம்னு நினைக்குது. இப்ப நான் கம்பெனி என்ன நினைக்கிறேன்னா, என்னோட டெபாசிட் 12% கொடுப்போம் இப்போ என்ன அப்படின்னு கம்பெனி நினைக்கும். இவ்வளவு நல்ல ஆளா இருக்குமா கம்பெனினா? இருக்கு, நிறைய கம்பெனிஸ் இருக்கு இந்த மாதிரி. ஏன் நம்ம கொடுத்தா என்ன அப்படின்னு நினைக்கிற கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு. அப்ப 12% கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே 10% தானே கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்ப 12% கொடுக்கறதுனால பப்ளிக் தானே அட்வான்டேஜ், மெம்பர்ஸ் தானே அட்வான்டேஜ். இந்த மாதிரி கேட்டகரியில பண்ணலாம். டிஸ்அட்வான்டேஜஸா இருக்கிற மாதிரி தான் நீங்க மாத்த முடியாது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ரைட்? டெபாசிட் இல்லனா டெபாசிட் ட்ரஸ்ட் டீடு, டெபாசிட் இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட், இதெல்லாம் டேர்ம்ஸ் மாத்த முடியாது. சர்க்குலர் ஏற்கனவே இஷ்யூ பண்ணும்போது என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. சோ அதுல வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து நீங்க இஷ்யூ பண்ண முடியாது, மாத்த முடியாது. ஓகே, அண்ட் கிரெடிட் ரேட்டிங் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ இயர் DPT3ல வந்து ROCக்கு ஃபைல் பண்ணணும். ரேட்டிங் நாட் பிலோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ரேட்டிங் இருக்கணும். இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ரேட்டிங் நாட் பிலோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் ரேட்டிங். நான் சொன்னேன் இல்லையா, A+, A++ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். A4+ இருந்துச்சுன்னா 4+ கீழே போயிடக்கூடாது, அப்படின்னா எனக்கு ரொம்ப லோ கிரேட்ல போயிடுன்னு அர்த்தம். ஓகே, சோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் கிரேடிங் இது இருக்கணும்.
என்னென்ன ஏஜென்சிஸ் வந்து இந்த ரேட்டிங் தரலாங்கிறது நான் பேங்கிங் பைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ஸ்பெசிஃபை பண்ணிருக்கிறது தான். ஓகே, அவங்க ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க, அவங்களுக்காக ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்க இவங்க எல்லாம் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் சொல்லிட்டு அவங்க தான் இது பண்ணணும். ஓகே, சோ வித் ரெஸ்பெக்ட் டு ஃபார்ம்ஸ் அண்ட் பர்டிகுலர்ஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நம்ம இந்த இடத்துல ப்ராஸ்பெக்டஸ்ங்கிற டேர்ம் யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக சர்க்குலர்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுவோம். விச் அது எல்லாமே நார்மல் தான். இதை நான் ஸ்கிப் பண்றேன், அப்படியே நீங்க கேஷுவலா பாத்துக்கலாம். டெபாசிட் ட்ரஸ்டீஸ், எஸ், எப்படி நம்மளுக்கு டிபென்ச்சருக்கு வந்து டிபென்ச்சர் ட்ரஸ்டீஸ் இருக்காங்க, அதே மாதிரி டெபாசிட்க்கு டெபாசிட் ட்ரஸ்டீஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து ரிட்டர்ன் கன்சர்ன் வாங்கி இருக்கணும். ஒரு ட்ரஸ்டி தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல, மோர் தென் ஒரு ட்ரஸ்டி இருக்கலாம். எப்படி வந்து நம்ம டிபென்ச்சர் கேஸ்ல வந்து ப்ராஸ்பெக்டஸ்ல யார் அந்த டிபென்ச்சர் ட்ரஸ்டிஸ் மென்ஷன் பண்ணணுமோ அதே மாதிரி இங்கேயும் ப்ராஸ்பெக்டஸ் பதிலா சர்க்குலர் இருக்கணும், சர்க்குலர்லயும் மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஒரு ட்ரஸ்ட் டீட் எக்ஸிக்யூட் பண்ணோம். இது DPT3 ஆக்சுவலா இங்க நிறைய ஃபார்ம்ஸ் இருக்காது, ஒரே ஃபார்ம் செக் பாக்ஸ் மாதிரி இருக்கும். எந்த கேஸுக்காக நீங்க ஃபைல் பண்ணீங்கன்னா அது என்டர் பண்ணோம்னா அந்த டீடைல்ஸ் எல்லாம் அது கேட்கும். சோ அதனால ஒரே ஃபார்ம் தான். எங்க பார்த்தாலும் நீங்க DPT3 தான் போடுவீங்க, அதனால ஃபார்ம் நம்பர் ஈஸியா மெமரைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதெல்லாமே எப்போ நீங்க ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும்னா சர்க்குலர் அட்வர்டைஸ்மெண்ட் இஷ்யூ பண்றதுக்கு 7 days முன்னாடி. ஏதாவது நீங்க அதுல இருக்கிற டீடைல்ஸ் ரிமூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா போர்ட் ஆஃப் மீட்டிங் ஒன்னு கண்டக்ட் பண்ணி டைரக்டர்ஸ் எல்லாருமே பிரசன்டா இருப்பாங்க இல்லையா, யாரெல்லாம் பிரசன்டா இருக்காங்களோ அவங்க கிட்ட எல்லாம் கன்சர்ன் வாங்கிருக்கணும். அண்ட் எந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் கம்பல்சரியோ கட்டாம ஒரு இண்டிபெண்டன்ட் டைரக்டர் அங்க இருந்திருக்கணும். பாருங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன். இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் கம்பெனியை சுத்தியெல்லாம் இருக்க மாட்டாங்க, லோக்கல் ஏரியால இருக்க மாட்டாங்க, எங்கெங்கயோ இந்தியாவுக்குள்ள எங்கெங்கயோ இருப்பாங்க. அப்போ ஒரு இண்டிபெண்டன்ட் டைரக்டர் இருந்தாலும் இல்ல மாத்த முடியும்னா அவ்வளவு இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ். யாரெல்லாம் ட்ரஸ்டியா இருக்க முடியாது, இதுவும் நோட்டபிள் பாயிண்ட் பா. யாரெல்லாம் ட்ரஸ்டியா இருக்க முடியாது, ஈஸியா நீங்க கெஸ் பண்ணிடுவீங்க. கம்பெனியோட டைரக்டரே ட்ரஸ்டியா இருக்க முடியாது. KMP நாட் LMP, KMP இருக்க முடியாது. ஆபீசர் எம்ப்ளாயி இருக்க முடியாது. அவங்களோட ரிலேட்டிவ்ஸும் இருக்க முடியாது. டெபாசிட்டரே ட்ரஸ்டியா இருக்க முடியாது. யாரெல்லாம் கம்பெனிக்கு வந்து கடன் கொடுத்திருக்காங்களோ அவங்களாம் இருக்க முடியாது. பாருங்களேன், XYZ கம்பெனில நீங்க Y டெபாசிட் பண்ணிருக்கீங்க. ஓகே, நான் லோன் கொடுத்திருக்கேன், நான் X, நான் என்ன பண்ணிருக்கேன், லோன் கொடுத்திருக்கேன். அப்போ கம்பெனி வந்து Yக்கு கொடுத்துச்சுன்னா கம்பெனி எனக்கு பணம் தராம போயிடும்ல, அந்த பயம் எனக்கு இருக்கும்ல. அதனால that person should not be indebted to the company. Okay, having material pecuniary relationship, so obviously ஏதாவது ஒரு வகையில ஸ்டேக் ஹோல்டரா இருக்கக்கூடாது. enter in guarantee arrangement like principal debts வந்து செக்யூர் பண்றதுக்காக நம்ம ஹோல்டிங் ஒன் சப்சிடரி மாதிரி எல்லாம் பார்த்தோம்ல, அந்த மாதிரி கேசஸ்ல இருக்கக்கூடாது. சோ இங்க எங்கெல்லாம் நம்ம கம்பெனிங்கிற டேர்ம் பாக்குறோமோ அப்போ ஹோல்டிங் கம்பெனி பார்க்கணும், சப்சிடரி கம்பெனி பார்க்கணும், அண்ட் ஆல்சோ அசோசியேட் கம்பெனி. டிபென்ச்சர் ட்ரஸ்டீஸ், சாரி நாட் டிபென்ச்சர் ட்ரஸ்டீஸ், டெபாசிட் ட்ரஸ்டீஸோட டியூட்டிஸ். இது நம்ம டிபென்ச்சர் ட்ரஸ்டீஸ் என்ன பார்த்தோமோ அதேதான், அதனால நான் திரும்ப ரிப்பீட் பண்ணல. ஓகே, மீட்டிங் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் இதுவும் அதேதான், நான் திரும்ப ரிப்பீட் பண்ணல. நாமினேஷன் ப்ரொவைட் பண்ணலாம், இதுவும் சேம் தான், நான் திரும்ப ரிப்பீட் பண்ணல. கண்டென்ட்ஸ் அகைன் சேம் தான், ஆனா கொஞ்சம் ரிப்பீட் பண்றேன் ஏன்னா எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நேம் இருக்கணும், அட்ரஸ் இருக்கணும், டீடைல்ஸ், பேன் டீடைல்ஸ், இன்கேஸ் மைனரா இருந்தா கார்டியன் டீடைல்ஸ், நாமினியோட பர்டிகுலர்ஸ் இருக்கணும். டெபாசிட்டுக்குன்னு சொல்லிட்டு ரெசிட் நம்பர் ஒன்னு இருக்கும். செக்யூரிட்டி கிரியேட் பண்ணிருக்காங்கன்னா அது பத்தின டீடைல்ஸ், என்ன டேட், அமௌண்ட் அண்ட் டியூரேஷன் ரீபேபிள், 36 months மேக்ஸிமம் இல்லையா, அதுல எவ்வளவு பேமெண்ட், எவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்ட் அண்ட் அதர் ரிலேட்டட் விஷயம். ஓகே, இதெல்லாமே நார்மல். மிச்ச கேஸ் எதுக்கு அப்ளிகபிள் இல்ல, வார் ரிஸ்க், நேவல், மிலிட்டரி, ஏர் ஃபோர்சஸ் இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் அப்ளிகபிள் இல்ல, சும்மா தெரிஞ்சுக்கலாம். அது ரிட்டர்ன் ஆஃப் டெபாசிட்ஸ், எஸ் ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். அகைன் DP3 ஃபார்ம் தான். நான் சொன்னேன் இல்லையா, எதெல்லாம் டெபாசிட் இல்லைன்னு கூட மென்ஷன் பண்ணோம். ஓகே, ஒன் வேர்ட்ல கேட்கலாம், இல்லைன்னா தியரி கொஸ்டினாவே கேட்க சான்சஸ் இருக்கு. இது பீரியாடிக் ரிட்டர்ன். ஒவ்வொரு வருஷமும் 30th ஜூனுக்கு முன்னாடி உங்க கம்பெனி டெபாசிட் வாங்கியிருந்தாலும் சரி வாங்கலனாலும் சரி, அந்த பாக்ஸ் இருக்கும், செக் பாக்ஸ். வாங்கியிருக்காங்கன்னா எவ்வளவு அமௌண்ட், வாங்கலாம்னா எவ்வளவு அமௌண்ட், நீங்க ஒவ்வொரு இயரும் ஃபைல் பண்ணணுமா. ஏர்லியர் இயர்ல வந்து டெபாசிட் பிக்ஸ் பண்ணிருப்பீங்க, இந்த இயர் அது டெபாசிட் போடலன்னா அது கிராஸ் செக் பண்ணிக்கும். இதுதான் 2013 ஆக்டோட பியூட்டியே. ஓகே, நீங்க ஒரு ஃபார்ம் ஃபைல் பண்றீங்க, இந்த ஃபார்முலா விட்டுருங்க, நீங்க ஜென்ரலா ஒரு ஃபார்ம் ஃபைல் பண்றீங்க, இல்லைன்னா ஒரு ஆப்குள்ள போகும்போது உங்க டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்கா, சம்டைம்ஸ் 1983 போட்டிருப்பீங்க. ஓகே, சம்டைம்ஸ் சாரி 2003 பிறந்தீங்களா, எப்ப பிறந்தீங்க, 2003 தான் இருக்கும். 2003 பிறந்திருப்பீங்க, திடீர்னு வந்து 1983 போடுறீங்க, அது எடுத்துக்காது. இல்லைன்னா இதே டேட்ல நீங்க வந்து ப்ராபபிலி உங்க பர்த் இயரை வச்சுட்டு நீங்க என்னது இன்னொரு லாகின் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும்னு பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு கிராஸ் செக் பண்ணுது. அதே மாதிரி இங்கேயும் வந்து நீங்க ஏர்லியர் கேஸ் வந்து ஏர்லியர் இயர்ல வந்து ஃபைல் பண்ணும் போது ஏதாவது டீடைல்ஸ் நீங்க கொடுத்துருப்பீங்க டெபாசிட். இப்ப அது டெபாசிட் இல்லைன்னு கேட்டா ஒரு கொஸ்டின் கேட்கும்.
இல்லைன்னா என்கோர்ஜஸ் கேட்கும். ஆமா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 365 டேஸ்க்குள்ள குட்ஸ் சர்வீசஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ப்ரொவைட் பண்ணணும் பாத்துருக்கோம்ல, அது ப்ரொவைட் பண்ணிட்டேன்னு நீங்க சொல்லிருப்பீங்க. அதுக்கு டிஸ்க்ளோஷர் கேட்கும், என்கோர்ஜர் கேட்கும் பண்ணிட்டீங்களான்னு. ஓகே, சோ ஒவ்வொரு வருஷமும் ப்ளீஸ் மேக் நோட் எவ்ரி இயர். நான் ஏன் இதை ஹைலைட் பண்றேன்னா, இதுதான் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். எவ்ரிங்கிறது கேட்பாங்க, நினைச்சுக்க கூடாது ஒரு வாட்டி ஃபைல் பண்ணணும். இட்ஸ் நாட் ஒன் டைம் ரிட்டர்ன், இட்ஸ் பீரியாடிக் ரிட்டர்ன். ஒவ்வொரு வருஷமும் 30th ஜூன், தட் இஸ் பினான்சியல் இயர் முடிஞ்ச 3 months இருக்கும் இல்லையா, DPT3 ஃபார்ம் ஃபைல் பண்ணும். என்ன டீடைல்ஸ் ஃபைல் பண்ணணும்னா 31st மார்ச் வரைக்கும் நடந்த டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே, அது இல்லாம வெரி ஃபர்ஸ்ட் டைம் 31st மார்ச் 2019ல இது வரைக்கும் என்னது, நீங்க கம்பெனி இன்கார்பரேட் பண்ணதுல இருந்து என்னென்ன விஷயங்கள் நடந்தது, இப்ப நம்ம நாட் டெபாசிட் எல்லாம் பார்த்தோம்ல, இது வரைக்கும் என்னென்ன விஷயம் நடந்ததோ அதெல்லாம் ஒன் டைம் ரிட்டர்னா ஃபைல் பண்ண சொன்னோம். இதுதான் எக்கச்சக்கமா திணறணும் நாங்கெல்லாம். ஓகே, ஏன்னா கம்பெனி எப்ப 20 வருஷம் 25 வருஷம் ஆயிருக்கும், அப்பெல்லாம் நீங்க என்ன டெபாசிட் வச்சிருந்தீங்களா, இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, விச் இஸ் நாட் டெபாசிட், அந்த கேட்டகரி எல்லாம் செட்டில் ஆச்சா, எல்லாமே ஃபுல்ஃபில் ஆச்சான்னு சொல்லிட்டு பெரிய லிஸ்டே கொடுத்தாங்க. உட்கார்ந்து அந்த கம்பெனியே பிச்சு போட்டு ஒர்க் பண்ண மாதிரி இருந்தது. சோ ஒன் டைம் ரிட்டர்ன் வித்தின் 90 days. ஆக்சுவலா இப்போதைக்கு எக்ஸாம்ல கேட்கறதுல ஜஸ்ட் ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல டிஸ்க்ளோஸ் பண்ணணும், அதர் தென் பிரைவேட் கம்பெனி பொறுத்த வரைக்கும் இஃப் ரிசீவ் ஃப்ரம் டைரக்டர்னா டிஸ்க்ளோஸ் பண்ணும். பிரைவேட் கம்பெனி பொறுத்த வரைக்கும் இஃப் ரிசீவ் ஃப்ரம் டைரக்டர் ஒரு ரிலேட்டிவ்ஸ் தான் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா பிரைவேட் கம்பெனி மெம்பர்ஸ் கிட்ட இருந்து தான் வாங்கலாம், பப்ளிக் கிட்ட இருந்து வாங்க முடியாது அந்த மாதிரி கேசஸ்ல. Penal rate of interest, yes, overdue period, matured and claimed but remains unpaid, not 13% flat, 18% per annum flat penalty. ஓகே, இது வந்து நம்ம இதுல பாப்போம்ல, கான்ட்ராவென்ஷன் பெனால்டி இல்ல, அந்த பெனால்டி இல்ல, எவ்வளவு அமௌண்ட் நீங்க டெபாசிட் வாங்கிருக்கீங்களோ அதுல 18% flat. ஓகே, மிச்சம் எல்லாமே நீங்க கேஷ்ல பாத்துக்கலாம். Miscellaneous you can just go through. And there is a overall penal provision. இதுவும் எக்ஸாம்ல அடிக்கடி ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ரீபேமெண்ட் பண்ணலனா 1 crore to 10 crores. ஆபீசருக்கு, கம்பெனிக்கு இது, ஆபீசருக்கு இம்ப்ரிசன்மெண்ட் பாருங்க 7 years. இதெல்லாம் பெரிய பெனால்டி தெரியுமா? இந்த CRPC கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல இந்த பஸ்ல நீங்க ஏறும்போது டிக்கெட் வாங்காம மாட்டிருக்கீங்களா? ஓகே, ஹெல்மெட் போடாம போகும்போது மாட்டும் போதெல்லாம் 10 நாள் ஜெயில் தண்டனை, அதெல்லாம் பாத்திருக்கீங்களா? போர்டு அந்த பஸ்ல பேஸ் பண்ணிருப்பாங்க, நீங்க வந்து டிக்கெட் வாங்கிருக்கணும், இன்கேஸ் டிக்கெட் வாங்கலன்னா இம்ப்ரிசன்மெண்ட் இருக்குன்னு. அது என்னன்னா 1 நாள் இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கு, 2 நாள் இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கு, இல்லைன்னா கோர்ட்ல போய் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, பெனால்டி பே பண்ணும், 10 days இம்ப்ரிசன்மெண்ட், 15 days எல்லாம். இதெல்லாம் 7 years பெரிய கிரைம் தெரியுமா? சிஆர்பிசில எந்தெந்த கிரைமுக்கு எந்தெந்த கோர்ட்டுனே மென்ஷன் பண்ணிருவான், ஒரு டேபுலேஷனே இருக்கு. சிஆர்பிசினா கிரிமினல் ப்ரொசீஜர் கோட். நீங்க ஐபிசி கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்தியன் பீனல் கோட். நான் வந்து கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் பேசுறேன். கிரிமினல் ப்ரொசீஜர் கோடோட ஹைலைட்டே என்னன்னா, என்னென்ன தப்புங்களுக்கு ஐபிசில இருக்கு, என்னென்ன தப்புக்கு எந்தெந்த கோர்ட்டுக்கு போனா, எந்தெந்த கோர்ட்டுக்கு போனா எவ்வளவு இம்ப்ரிசன்மெண்ட் சொல்லுவோம். எத்தனை இயர்ஸ்? 7 years பெரிய வருஷம். 7 years 10 years. இப்ப சம்டைம்ஸ் நம்ம டைரக்டர்ஸ் பத்தி பேசும்போது 6 மாசத்துக்கு மேல ஜெயில இருந்துட்டு வந்தாருன்னா அவர் டைரக்டரா இருக்க முடியாது. 6 மாசத்துக்கு இதனால ஏதாவது கிரைம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, எஃப்ஐஆர் எல்லாம் போட மாட்டாங்க. நம்ம நினைக்கிறோம்ல, போனா ஒரு கிரைம் நடந்ததுன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் எல்லாம் எழுத மாட்டாங்க. அதே மாதிரி எப்ப எஃப்ஐஆர் எழுதணுமோ, எஃப்ஐஆர் தெரியல, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். எப்பெல்லாம் எஃப்ஐஆர் எழுதணுமோ அப்பெல்லாம் எஃப்ஐஆர் எழுதாம இருக்காங்கன்னா அங்க ஏதோ கோல்மால் நடக்குதான். சோ எஃப்ஐஆர் சச் அன் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட். அதனால எஃப்ஐஆர்ல உங்க நேம் வந்துச்சுன்னா நிறைய பேருக்கு லைஃபே காலி. யாரெல்லாம் ஃபாரினுக்கு போறோம் பிளான் பண்றாங்களோ அவங்கெல்லாம் காலி. அதனால ரொம்ப பார்த்து எஃப்ஐஆர் போடுவாங்க. சோ இந்த கேஸ்ல இம்ப்ரிசன்மெண்ட் 7 years போகுதுன்னா சும்மாவா? அவ்வளவுதான் லைஃப். அதான் ரொம்ப கேர்ஃபுல்லா, அவ்வளவு ஸ்ட்ரிஞ்சன்ட் ப்ரொவிஷன்ஸ் இது. ரூல்ஸ் கான்ட்ராவென்ட் பண்ணீங்கன்னா 5,000 rupees, அகைன் கண்டினியூ ஆயிட்டே இருந்தா 500 rupees per day. Contravention with respect to 73 and 76, this is with respect to the amount, whichever is lesser of 1 crore or 2 times of the amount, 10 crores வரைக்கும் போகும். அகைன் ஆபீசருக்கு வந்து 7 years வந்து இம்ப்ரிசன்மெண்ட், 25 lakhs to 2 crores வரைக்கும் போகும். அண்ட் அது இல்லாம கிரிமினல் லைபிலிட்டி. ஓகே, கம்பெனிக்கு ஷேர் ஹோல்டர்ஸ், டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ், கிரெடிட்டார்ஸ், டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் யாரெல்லாம் இதுல இன்வால்வ் ஆகுறாங்களோ அவங்க எல்லாம் வந்துடும். இது ஜெனரல் ப்ரொவிஷன்.